உலகை ரட்சித்தவர் நன்மை செய்தவர் நான் இந்த இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் 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 நல்லவர், இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர், நல்லவர் 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 நல்லவர், இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். பரலோக தந்தையே, இந்த வேளையில் நாங்கள் உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். நாங்கள் இங்கே பாடுகிற இயேசு நல்லவர், நாங்கள் இங்கே பேசுகிற இயேசு நல்லவர், அற்புதமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர். உம்முடைய மகிமையை வெளிப்பட செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் என் தேவன் எங்களோடு அசைவாடும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். உமக்கே மகிமையும் கனவும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நேரத்தில் கூட நாம் தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நல்லவர், ஸ்தோத்திரம். மனதுருகும் தெய்வமே என்னை செய்யா, மனதார துதிப்பேன். நீ மனமுருக்கம் உள்ள தெய்வம், நாங்கள் உம்மை மனதார துதிக்கிறோம் என்று ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி பாடி தேவனை நாம் ஆராதிப்போம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். மனதுருகும் தெய்வமே என்னை செய்யா, உமை மனதார துதிப்பேன், தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே என்னை செய்யா, உம்மை மனதார துதிப்பேன், தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். ஓம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, ஓம் அன்புக்கு அளவே இல்லை. ஓம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, ஓம் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலைதோறும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். ஓ, இரக்கத்துக்கு முடிவே இல்லை, ஓ அன்புக்கு அளவே இல்லை. ஓ, இரக்கத்துக்கு முடிவே இல்லை, ஓ அன்புக்கு அளவே இல்லை. அவை காலைதோ புதிதாயிருக்கும், அவை காலைதோ புதிதாயிருக்கும். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை உம்மேலே விழுந்ததையா.
வெட்டதையா ஐயா உம்மேலே வெட்டதையா நீ நல்லவர் சர்வ வல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் ஓ இரக்கத்துக்கு முடிவே இல்லை ஓ அன்புக்கு அளவே இல்லை ஓ இரக்கத்துக்கு முடிவே இல்லை ஓ அன்புக்கு அளவே இல்லை அவை காலைதோறும் புதிதாயிருக்கும் அவை காலைதோறும் சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெட்டி சிறந்தி சாபமான முள்முடி தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெட்டி சிறந்தி ஐயா சிலுவையிலே வெட்டி சிறந்தி ஐயா சிலுவையிலே வெட்டி சிறந்தி நீ நல்லவர் சர்வ வல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் ஓ இரக்கத்துக்கு முடிவே இல்லை அன்புக்கு அளவே இல்லை ஓ இரக்கத்துக்கு முடிவே இல்லை அன்புக்கு அளவே இல்லை அவை காலைதோறும் புதிதாயிருக்கும் அவை காலைதோறும் புதிதாயிருக்கும் எங்களது மீறுதல நொறுக்கப்பட்டின் தழும்புகளால் சுகமானோ காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளால் சுகமானோ தழும்புகளால் சுகமானோ உந்தன் தழும்புகளால் சுகமானோ நீர் நல்லவர் சர்வ வல்லவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை அவை காலைதோறும் புதிதாயிருக்கும் அவை காலைதோறும் புதிதாயிருக்கும் ஹல்லேலூயா அந்த தேவனை ஒவ்வொரு நாளும் கிருபையை தந்து இம்மட்டும் வழி நடத்தி வந்த தேவனை கொஞ்ச நேரம் எழுப்பி நின்று ஆராதிப்போமா நம்முடைய தேவன் நல்ல தேவன் அவர் உண்மை உள்ளவர் அவர் உயர்ந்தவர் அவர் வாக்கு மாறா தேவன் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் வருவேன் சொன்ன தேவன் ஆண்டவர் நம்ம மத்தியில அசைவாடணும் ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு ஹல்லேலூயா துதிக்கு பாத்திரரை தூயாதி தூயவரை ஹல்லேலூயா 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 கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி அவரை ஆராதிக்க போகிறோம் இம்மட்டும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வந்த தேவன் நம்முடைய போக்கிலும் வரத்திலும் நம்மோடு கூட இருந்த தேவன் ஹல்லேலூயா அவர் கிருபை என்றும் உள்ளது ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா நடக்க முடியாத நேரத்தில் நம்மை தூக்கி சுமந்து வந்த கிருபை ஆபத்துகள் நாச மோசங்களுக்கு எல்லாம் நம்மை விலக்கி பாதுகாத்த கிருபை ஹல்லேலூயா அவருடைய கிருபை இல்லை நான் என்றைக்கோ மரித்து போயிருப்போம் ஹல்லேலூயா பாடுகளை சுமந்து செல்ல பலனை தந்தவரே
கடலாம் துன்பத்தில் தவித்து நின்ற வேளையில் ஹல்லேலூயா அவர் நமக்கு படகாய் வந்தார். அவருடைய வார்த்தை நம்மை தேற்றினது. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்லி நன்றி உள்ளவர்களாய் ஹல்லேலூயா. எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்து நாம் மூழ்கி போகத்தக்க நினைத்தோம். நாம் முடிந்ததென்று நினைத்த நாட்கள் உண்டு. ஆனாலும் என் தேவன் இம்மட்டும் நமக்கு ஜீவனை கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை தந்து வழிநடத்தி வருகிற தேவனை நன்றியோடு ஹல்லேலூயா கரம் பற்றி நடத்துகிற தேவன். நீங்களும் நானும் அவரை விட்டு தூரம் போகாதபடி, நாம் தாறுமாறாய் அலையாதபடி நம்மை கரம் பற்றி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் அன்புள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் கிருபையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஒரு தாயை போல தேற்றுகிற தேவன், ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே, கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போகும் பார்க்கிறோம். அந்த நாட்களிலும் தாயின் அன்பு கூட மாறி போகலாம். ஆனா என் இயேசு ஒரு நாளும் மாறாதவர். அவர் பரிசுத்தவானாகிய என்னை அல்ல, நான் பாவியோய் இருந்த போதும், நான் அவரை விட்டு தூரம் போன போதும் என் தேவன் என்னை தூக்கி சுமந்தார். அவருக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துகிறீ காலமெல்லாம் சுமக்கின்றீ. கரம் பிடித்து நடத்துகிறீ காலமெல்லாம் சுமக்கின்றீ. நன்றி கண்ணீர் எல்லாம் துடைக்கின்றீ காயமெல்லாம் ஆற்றுகிறீ. என் கண்ணீர் எல்லாம் துடைக்கின்றீ காயமெல்லாம் ஆற்றுகிறீ. நன்றி நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே நல்லவரே வல்லவரே காலமெல்லாம் என்னை காப்பவரே. நன்றி இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே இருந்தவரே இருப்பவரே இனிமேலும் வருபவரே. நன்றி உம்மை உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி
மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் தொழுதையா. அல்லேலூயா. நம்மை பாதுகாத்த தேவன். இந்த இடத்துல நாம் ஜீவனோடு இருக்கிறோம்னா எத்தனையோ ஆபத்துகள் வியாதிகளுக்கு எல்லாம் நம்மை பாதுகாத்த தேவன். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில நான் நேற்றுக்கு ஊருக்கு போயிருந்தேன். இங்கிருந்து நைட்டு போயிட்டு காலையில் அங்க இருந்துட்டு நைட் அங்கிருந்து ரிட்டர்ன் வரேன். எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ கார் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கு, எத்தனையோ பேர் மரித்து போயிருப்பாங்க தெரியல. ஹல்லேலூயா. ஆண்டவர் என் ஜீவனை பாதுகாத்தார். தொடர்ந்து 2 நாள் ராத்திரி தூங்கவே இல்லை, பகல்ல அங்க தூங்கவே இல்லை. ஆண்டவர் தான் என்னை பாதுகாத்தார். நான் ஹல்லேலூயா எனக்கு தூக்கத்தை வராதபடி பாதுகாத்த தேவன். ஹல்லேலூயா. அப்படி ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாக்கிற தேவன். அவர் நம்மை காண்கிற தேவன். மனிதன் மறந்து போகலாம், மனிதன் மறந்து போகலாம். என் தேவன் நம்மை காண்கிற தேவன். என் தேவன் நம்மை காண்கிற தேவன். அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். அந்த தேவனை நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கரம் பற்றி நடத்துகிற தேவன், கரம் பற்றி நடத்துகிற தேவன். கண்ணீர் எல்லாம் துடைக்கிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆறுதல் சொல்லலாம். அன்னாளுக்கு எத்தனையோ பேர் ஆறுதல் சொல்லி இருப்பாங்க. ஆனால் அன்னாளின் கண்ணீரை துடைப்பதற்கு ஒரே ஒருவர் என்ன, என் ஆண்டவர் மாத்திரம் தான். என் கர்த்தர் என் இயேசு மாத்திரமே நம்முடைய கண்ணீரை துடைக்க முடியும். மனிதர்கள் நம்மை ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் நம்மை ஆறுதல் படுத்தலாம். என் தேவன் நம்மை ஆறுதல் படுத்துவாரானால் அது நிரந்தரம். என் ஆண்டவர் நமக்கு எதை தந்தாலும் அது நமக்கு நிரந்தரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நம்மோடு கூட இருக்கிறவர், அவர் இருந்தவர், இப்பொழுதும் இருப்பார், இப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி சொல்லுவோம். அவர் நம்மோடு கூட இருக்கார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் பயங்கரமானவர். அவர் நமக்கு யுத்தம் செய்கிறவர், அவர் வழக்காடுகிற தேவன். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, ஒரு விஷயம் எங்களை அங்கீகரிங்க ஆண்டவரே. எங்களை ஜீவ பலியாக தருகிறோம், எங்களை அங்கீகரிங்க ஆண்டவரே சொல். ஹல்லேலூயா. அநேகருடைய காணிக்கையோ அநேகருடைய துதியோ ஆராதனையோ என் ஆண்டவர் அங்கீகரிப்பதில்லை. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் எங்களை அங்கீகரிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை பலியாக இந்த இடத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை ஹல்லேலூயா வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல இருக்கலாம், ஒரு நாற்றம் எடுத்த வாழ்க்கையா இருக்கலாம், வெளியே பார்க்க யாருக்குமே தெரியாத நிலையில் இருக்கலாம். ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. என் ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இனிமேல் வரப்போகிற தேவன் அவர் பரிசுத்தமுள்ள கூட்டத்தை சேர்த்து கொள்ள போகிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்கிட்ட உள்ள குற்றங்கள் குறைகளை மன்னிப்பீராக. ஹல்லேலூயா. என் சுகந்த வாசனையா என்னை மாற்றுவீராக தகப்பனே. ஹல்லேலூயா. நான் விட்டு வந்த பாவங்கள் என்னை பின் தொடராதபடி, என்னை பின் தொடராதபடி ஹல்லேலூயா வேலியடைத்து காத்துக்கொள்வீராக சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 முன்பு ஒரு காலத்தில் நாம் செய்த பாவங்கள் அது நம்மை தொடர்ந்து கொண்டே வரும். எப்படியாவது மீண்டுமாய் நம்மை விழ வைப்பதற்காக அது நமக்கு பின் தொடர்ந்து கொண்டே வரும். பிசாசு நமக்கு சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டே வருவார். அந்த நேரத்தில் நான் விழாதபடி காத்துக்கொள்வீராக, நான் விழாதபடி காத்துக்கொள்வீராக கேளுங்க. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. எங்களை சபையாய் பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு அக்கினி இறங்கி ஆண்டவரே வேண்டாத பலவீனங்களை சுட்டெரிப்பீராக. ஹல்லேலூயா. அவைகள் மீண்டும் தலை தூக்கக்கூடாது, மீண்டும் அவை பாவங்கள் தலை தூக்கக்கூடாது, மீண்டும் அந்த பாவம், அந்த கோபங்கள், அந்த வைராக்கியம், அந்த முறுமுறுப்பு மீண்டும் மீண்டும் தலை தூக்கக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள்
சுகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா புகழ்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேக குடும்பத்துல பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு ஒற்றுமை இல்ல, ஒரு அன்பு இல்ல. கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போக பார்க்கிறோம். அன்பில்லாத உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்பா, எங்களுக்குள்ள ஒரு அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே, ஒரு அன்பை ஊற்றுங்க, ஒரு அன்பை ஊற்றுங்கன்னு கேட்போம். ஹல்லேலூயா. நாங்க எல்லார்ட்டையும் என் குடும்பத்துல அன்பா இருக்கணும், என் குடும்பத்துல எல்லார்ட்டையும் நான் அன்பா இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் பலவீனத்தை மாற்றுங்க. நான் தேவையில்லாததை பேசுறதுனாலதான் என் குடும்பத்துல பிரச்சனை. ஹல்லேலூயா. இனி உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நான் பேசக்கூடாதுன்னு கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாள் ஊருக்கு போயிருக்கிறப்ப ஒரு அன்பு தாயார் இறந்துட்டாங்க. காலையில 5:30 இறந்திருக்காங்க. அந்த தாயார் இறந்த உடனே 5:30 2 மணி நேரத்துல 7:30 அந்த தகப்பனும் இறந்துட்டாரு. அப்ப எவ்வளவு அன்பா இருப்பாங்க பாருங்க. தேவன் அன்பாவே இருக்கார். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது எல்லாத்தையும் ஒருவர் என்ன செய்யணும்? அன்பா இருக்கணும். நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒவ்வொரு இடத்துல என்ன செய்யணும்? அன்பா இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்? நம்மை நேசிக்கிறவர்கள்ட்ட மாத்திரம் அன்பு இல்ல. ஹல்லேலூயா. நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள், நம்மை நிந்திக்கிறவர்களிடத்திலும், நம்மை அவமானப்படுத்துகிறவர்களிடத்திலும் ஹல்லேலூயா நாங்க அன்பா இருக்கணும் ஆண்டவரே, நாங்க அன்பா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து மற்றவங்க சொல்லணும் எவ்வளவு அன்பா இருந்திருக்காங்க, எவ்வளவு அன்பா இருக்காங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க குடும்பத்துல இனி சமாதானம் வேணும், இனி சமாதானம் வேணும். கேளுங்க. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இம்மட்டும் பாடி துதிக்க என் தேவன் உதவி செய்தார், இம்மட்டும் அவரை ஆராதிக்க உதவி செய்தார். ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. தகப்பனே, எங்களை ஜீவ பலியாய், எங்களை சபையாய் உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பலவீனங்கள் உண்டு, ஆவிக்குரிய பலவீனங்கள் உண்டு, விசுவாச குறைவுகள் உண்டு, அன்பு இல்லாத சூழ்நிலைகள் உண்டு தகப்பனே. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னிப்பீராக. உம்முடைய வருகையின் நாளிலே நாங்கள் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு கூட்டமாய், ஒரு ஆயத்தமுள்ள கூட்டமாய், ஒரு புத்தியுள்ள கூட்டமாய், ஹல்லேலூயா, ஒரு வாசனை வீசுகிற கூட்டமாய், ஹல்லேலூயா, நாங்கள் உமக்கு முன்பாய், உமக்கு ஹல்லேலூயா உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்க எங்க சபையை, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தகுதிப்படுத்துவீராக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகுதிப்படுத்துவீராக. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே ஆராதிப்போம் பார்க்கிறோம் தகப்பனே. இனி வரும் நாட்களில் தகப்பனே ஹல்லேலூயா குடும்பமா இந்த இடத்துல வந்து அமர்ந்து உம்மை ஆராதிக்க ஹல்லேலூயா என் தேவன் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்படியே நின்ற வண்ணமாக சங்கீதம் 38 Psalms 38 நம்ம மத்தியில் இருக்கிறதான பெனட் அங்கிள் முன்பாக வந்து வாசிக்கும் பொழுது வசம் பிரதி வசனமாக வாசிக்கலாம். சங்கீதம் 38. கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதையும். உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது.
என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. ஆண்டவரே, என் இயக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். நானோ செவிடனைப் போல கேளாதவனாகவும் ஊமையனைப் போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். நான் தடுமாறி விழ ஏதுவாயிருக்கிறேன். என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள். முகாந்திரமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். கர்த்தாவே, என்னை கைவிடாதேயும், என் தேவனே எனக்கு தூரமாகாதேயும். என் இரட்சிப்பாகிய ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆம். கடந்த வாரம் முழுவதும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்த தேவனுக்கு நன்றி சொல்லி நம்ம மத்தியில் இருக்கதான அமுதா ஆண்டி ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். தகப்பனே, உடைய சபையில் வந்து தகப்பனே ஆராதிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்தீங்கப்பா, உமக்கு நன்றி ராஜா. போகும்போதும் வரும்போதும் உடைய கரைங்களோடு கூட இருந்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை போஷித்தீங்க, எங்களை உடுத்துவித்தீங்க. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபைதான் ஏசப்பா. அந்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. வேதனைகள் பெருகும் போதும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஆறுதலாயிருந்ததற்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. ஒரு தாயை போல அப்பா எங்களை தகப்பனை தேற்றினீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஒரு தந்தையை போல தோளில் சுமந்து வருகிறீங்க, உமக்கு நன்றி ராஜா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. எங்கள் தேவைகளை எல்லாம் கர்த்தர் அப்பா சந்திக்கிறீங்கப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. உம்முடைய கிருபை இம்மட்டும் எங்களை தாங்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை அப்பா கண்ணீரை எல்லாம் கர்த்தர் மாற்றுகிற தேவனாயிருக்கிறீங்கப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பலவீன நேரங்கள்ல ஏசப்பா எங்களை பலப்படுத்தி காத்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. எல்லா துதிகன மகிமை உமக்கே ஏறெடுக்கிற ராஜா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். புதிய வாரத்தில் நம்ம ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து இங்கே இருக்கதான செபஸ்டியன் ஆண்டி ஜெபிக்கும்படி அன்பாக கேட்குறேன். நேரத்தில் ஏசப்பா உங்கள் கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து செவிக்கிறேன் ஆண்டவரே. சோத்திராண்டவரே, எங்களை கடந்த வாரம் ஏசப்பா நீங்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தினீர் ஆண்டவரே. இந்த புதிய வாரத்தில் ஏசப்பா உங்கள் கரத்தில் ஏசப்பா நாங்கள் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திராண்டவரே அப்பா, ஒவ்வொரு பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஏசப்பா ஒவ்வொரு நாளும் நீங்கள் சுகத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிய ஆண்டவரே. சோத்திராண்டவரே, இந்த புதிய வாரத்தில் ஏசப்பா எங்களுக்கு ஏசப்பா கண்மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்த போகிற கிருபைக்காண்டி இறக்கத்துக்காண்டி நன்றி ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே அப்பா, எங்களை ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நீங்கள் தள்ளாத தேவன் ஆண்டவரே. அப்பா உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த புதிய வாரத்தில் ஏசப்பா எங்களை சுற்றி நீங்கள் வேலி அடைச்சி எங்களை பாதுகாக்க போகிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே அப்பா, நீங்கள் பெரிய காரியத்தை எங்களுக்கு செய்யுங்க ஆண்டவரே. இந்த வாரத்தில் ஏசப்பா உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நம்ம அப்படியே உட்காருவோம். வந்த யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். சில அறிவிப்புக்கு நேராக கடந்து செல்லலாம், பின்னர் மீதமுள்ள பகுதிக்கு செல்லலாம். இந்த அதிகாலை ஜெபத்துக்கான பேர்களை நான்
வாசிச்சொல்லேன்னு அதை நீங்கள் லிஸ்ட்டு கொடுத்தவங்க நீங்கள் தயவுசெய்து அந்த கொடுக்கப்பட்டிருக்க நாளில் வந்து ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். இரண்டாவதான அறிவிப்பு, நம்மளுக்கு நாளை முதல் 22ஆம் தேதி வரை 5 நாள் உபாச ஜெபம் நம்ம சபையில் வைத்து நடைபெறும். உங்களுக்கு அங்கே அந்த நோட்டீஸ் அதில் போஸ்டர் போடப்படும். குரூப்லேயே உங்களுக்கு நாங்கள் லிங்க் லேட்டராக சென்ட் பண்ணுறோம். 3 வேளை இது நடைபெறும். அதாவது ஃபஸ்ட்டு செஷன் காலையில் 5 மணி முதல் 6 மணி வரை நடைபெறும். இரண்டாவது 9 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். மூன்றாவது 8 மணி முதல் 9 மணி வரை, அதாவது இரவு 8 மணி முதல் 9 மணி வரை ஆன்லைனில் வைத்து நடைபெறுகிறது. இதில் ஏதாவது ஒரு வேளை இங்கே இருக்க நீங்கள் முடிந்த அளவுக்கு அதை பங்கு பெற முயற்சி செய்யுங்கள். ஆலயத்துக்கு வர முடிந்தால் நீங்கள் வரலாம், இல்லை ஆலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலைகள் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆன்லைன்லையாவது அதை கலந்து கொண்டு தேவனோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவதான ஒரு அறிவிப்பு, நம்மளுக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி, அது உங்களுக்கு பாஸ்டர் பின்னர் செய்தி நேரத்தில் விளக்குவார். நான் உங்களுக்கு ஒரு மேலோட்டமாக நான் உங்களுக்கு கூறுகிறேன். செப்டம்பர் 5ஆம் தேதி இப்பொழுது நமது சபை இருக்கிறதான ஸ்ரீபெரும்புத்தூர் செக்ஷன் அந்த செக்ஷனில் இருந்து ஒரு முகாம், அதாவது 5-in-1 முகாம் வைத்திருக்கிறோம். அதுக்கு வந்து இங்கே இருக்க நீங்கள் தவறாமல் வரும்படி நான் அன்பாய் கேட்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம காஞ்சிபுரம் மண்டலத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த முகாமிற்கு நீங்கள் வந்து பங்கு பெற்றிருப்பீர்கள். நம்ம ஆரநேரி என்ற ஒரு பகுதியில் வைத்து நடைபெற்றிருக்கும். ஸோ அது வந்து இப்போது நம்மளுக்கு பாஸ்டரோட செக்ஷன் இப்போ இங்கே மாற்றப்பட்டனால இந்த செக்ஷனில் இப்போ இந்த முகாம் வைக்க நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். தயவுசெய்து நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் நீங்கள் வந்து பங்கு பெறும்படி அன்பாய் கேட்கிறேன். அதில் போட்டிருக்கும் 5 முகாம், அதாவது இதை வந்து தனித்தனியாக வைக்கணுன்னா 5 முகாமாக நம்ம பிரித்து வைக்கலாம். 5 ஐக்கியத்தை ஒன்றா ஒரே இதை வச்சு ஒரு முகாமாக வைக்கிறது தான் இதன் திட்டம். அதாவது சிறுவர் ஐக்கியம், வாலிபர் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், மிஷன். ஸோ இந்த 5 இதுவும் சேர்ந்து இந்த முகாம் நடைபெறுகிறது. இதுக்கு கடந்த ஆண்டுகள் காலம் இது நடந்த பொழுது நிறைய பேர் சொன்னீங்க இது தூரமாக இருந்துச்சுன்னு சொல்லி நிறைய இது இருந்துச்சு. ஸோ இப்போ எந்த கவலையும் வேண்டாம். இந்த முகாம் நமது பூந்தமல்லியில் தான் வைத்து நடைபெறுகிறது. இங்கே சிஎஸ்சி வெஸ்லி சர்ச் அருகில் இருக்கிறதான ஸ்ரீனிவாச கல்யாண மண்டபம், அங்கே தான் இந்த முகாம் நடைபெறுகிறது. ஸோ அதனால் நீங்கள் 5ஆம் தேதி நீங்கள் இந்த முகாமுக்கு ஆயத்தம் ஆகும்படி அன்பாய் கேட்குறேன். சபையில் வைக்க முடியாத ஒரு காரணம் இடம் நெருக்கடி இருக்க காரணத்தினால் இது வெளியே மண்டபத்தில் வைக்கப்படுகிறது. இப்போவுமே உங்களுக்கு லீவுக்கு பர்மிஷன் கேட்கணுன்னா நீங்கள் தாராளம் கேட்டு அதுக்கு ஆயத்தமாகுங்க. உங்களோட நண்பர்களையும் இதை அழைத்து வாங்க. இது ஒரு குடும்ப முகாம் மாதிரி தான். ஸோ அதனால் குடும்பத்துடன் உங்கள் நண்பர்களுடன் வந்து தேவனை மகிமைப்படுத்தி நீங்கள் கடந்து செல்லலாம். இதுக்கான அனுமதி முற்றிலும் இலவசம்தான். அதனால் எந்த என்ட்ரி ஃபீஸ் இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எதுவுமே இதுக்கு இல்லை. ஸோ ஆயத்தமாக இருக்கும்படி அன்பாய் கேட்குறேன். 4வது, இன்றைக்கு ஒரு டேலண்ட் காம்படிஷன், அதாவது ஸ்ரீபெரும்புத்தூர் செக்ஷன் இதில் நடைபெறுகிறது. வல்லம் மேஜி சர்ச் அங்கே அந்த சபையில் தான் இந்த டேலண்ட் காம்படிஷன் நடைபெறுகிறது. இதுக்கான அறிவிப்பு ஏன் முன்னாடி கொடுக்கவில்லை என்றால், இது முன்னாள் பிரஸ்பேட்டர் அவரோட இது ஷெட்யூல் அவங்க பிளான் படி இது நடக்கிறனால இப்போது தான் நாங்கள் என்ட்ரு ஆகிறனால இந்த திட்டத்துக்கு நாங்கள் எதுவும் இது பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இது முன்பாக உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. அதனால் நீங்கள் இப்போவும் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க நீங்கள் தாராளமாக எங்களுக்கு முன்பாகவே நீங்கள் சொல்லும்படி அன்பாய் கேட்கிறேன். இன்றைக்கு 3 மணிக்கு இங்கேருந்து கிளம்பினால் அங்கே 4 மணிக்கு அது ஆரம்பிக்கப்படும். ஸோ அதில் பாடல் போட்டி, இசை போட்டி போன்ற பல போட்டிகள் இருக்கிறது. எல்லா போட்டிகளும் ஆட்கள் ஃபுல்லாகவே நிரம்பிட்டாங்க. 2 இது மட்டும்தான் இப்பொழுது மீதம் இருக்கிறது, அதாவது பாடல் போட்டி மட்டும்தான். ஸோ
பாடல் போட்டியில் நீங்கள் தனியாகவோ இல்லை குழுவினராகவோ நீங்கள் பாடலாம். இதற்கான வயது 13 வயது முதல் 30 வயது வரை. அதற்கு கீழேயோ இல்லை அதற்கு மேலேயோ உங்களை அனுமதிக்க மாட்டார்கள். இந்த இதில் நீங்கள் வாலிபர்கள் நீங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த ஆராதனை முடிவில் நீங்கள் எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கேற்றபடி ஏதுவாக இருக்கும். இதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 30 ரூபா என்று அவங்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அதனால் இதில் பங்கு பெறுகிற பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த 30 rupees நீங்கள் பே பண்ணும்படி நான் அன்பாய் கேட்குறேன். ஸோ இதுக்கும் ஆயத்தமாக இருக்கும்படி அன்பாய் கேட்குறேன். இந்த வாரம் உள்ள பிறந்த நாள் திருமண நாள் உள்ளவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். சில பேர்கள் இருக்கிறது, நேரத்தின் காரணமாக அதை மொத்தமாக பாஸ்டர் அந்த பேர்களை வச்சு ஜெபிப்பார். பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். பிறந்த நாள் உள்ள என்னுடைய பிள்ளைகளுக்காக 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, 20ஆம் தேதி, இந்த 22 ஆகிய நாட்களில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். 19ஆம் தேதி உள்ளவர்களுக்காக செபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறவர். இதுவரையில் நீர் பலத்தோடு சுகத்தோடு வந்ததற்கு உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் வேதத்தில் இருக்கிற வசனத்தை எவ்வளோ கை கொண்டார்களோ அந்த அளவு தேவனுடைய ஆசீர்வாதம் நீர் கொடுத்திருப்பீர். அது அவர்கள் சுதந்திரத்திற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இன்னும் இந்த புதிய ஆண்டிலும் அவர்களை உங்களுடைய கிருபையினாலே மறைத்து இயேசுப்பா வேதம் சொல்லுகிறதை கவனித்து அதன்படி நடந்து அவருடைய விருப்பங்களை பூரணமாய் ஃபில் பண்ண கர்த்தர் கிருபை கொடுக்கும்படி செபிக்கிறோம். குறிப்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசுப்பா ஒரு சந்தோஷம். அந்த 20ஆம் தேதியில் ஒரே பிறந்த நாளில் இத்தனை பேர் எங்கள் ஆலயத்தில் இருக்கிறத குறித்து சந்தோஷப்படுறோம். இப்படி நாங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் நாங்கள் ஒரு விசுவாசத்தில் மேலான காரியங்களை சிந்தித்து இன்னும் மகிமைப்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கும் எங்களுக்கும் விசுவாசத்தை வட்டிக்கு பண்ணித்தாரோம். இயேசுவின் நாமத்தில் இந்த பிறந்த நாள் உள்ளவர்களை ஆசீர்வதித்து செபிக்கிறோம். அதே போல் திருமண நாள் உள்ளவர்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை நீர் ஆசீர்வதித்து குடும்பத்தில் அவர்களை நீர் மேன்மைப்படுத்தி வீட்டு கனப்படுத்தி இதுவரையிலும் அவருடைய குடும்பங்களில் காணப்பட்டிராத அன்பு ஐக்கியங்களும் ஆண்டவரை தடைப்பட்டிருந்தவைகள் எல்லாவற்றையும் என் தேவன் இந்த நாட்களில் கொடுத்து அவர்களை நீர் மகிமையாக வெற்றி சிறக்க பண்ணும். கடந்த நாளிலே ஆண்டவரை நீ பேசினீர், குடும்பம் இருக்கிறவர்கள் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடாது என்று சொன்னீர். இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் அந்த வேத வாசனம் நாள் குறிப்பிட்டு பேசினீர். ஆனாலும் சிலருக்குள்ளே ஒரு சரியா ஐக்கியம் இல்லாமல் இருக்கிற குடும்பங்கள் இருக்கிறது. அவர்கள் வசனத்தை எந்த அளவு கை கொள்கிறார்கள் என்பது தெரியாது. ஆனாலும் தேவ சித்தம் எதுவும் அவருடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் பரிபூர்ணமாக கிரிசி விசுவாசிக்கிறோம். அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். நம்ம மத்தியில் இருக்கிறதான கிரேஸ் ஆண்டி அப்புறம் லெபனாக்கு ஒரு பாடலை பாடும் பொழுது நம் கொண்டு வந்திருக்க காணிக்கைகளை செலுத்தலாம்.
பருவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீ. பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. எந்த கோனிருந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எந்த கோனிருந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. இந்த காணிக்கைக்காக நம்ம மத்தியில் இருக்கதான ரஜினா ஐடி ஜெபிக்க முடியும் போய் கேட்குறேன். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் உள்ளவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் உள்ளவரே, நன்மைகள் குறையாதே. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் குறை தீர்த்தார். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் குறை தீர்த்தார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. எங்களை நேசிக்கதான நல்ல பிதாவே, அப்பா, இந்த ஓய்வு நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் செலுத்தும் காணிக்கையை கர்த்தாவே முத பாதத்திலே வந்து சேரவும், அவைகளுக்காய் எங்களுக்கு 30, 60, 100 நீர் பலனை எங்களுக்கு தரும்படியாய் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. மெய் துதிக்கிறோம் 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 அப்பா. மெய் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இப்பொழுது கூட ஐயாவே உடைய கரங்களில் கொடுக்கிற கர்த்தாவே, ஏசப்பா, அவருடைய பலவீனங்களே முதல் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னது போல, மகன் கர்த்தாவே அவருடைய பலவீனங்களை பொருட்படுத்தாதபடி உம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து கடைப்பிடித்து வருகிறார் ஆண்டவரே. அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் வந்தவர்கள் வந்த வண்ணமாய் செல்லாதபடி உமது ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்ற மக்களாய் செல்லும்படியாய் ஒரு முறை கூட எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாய் துதிக்கிற ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம்.
துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி. ஆண்டோடைய நாம் மைப்படுவதாக. இந்த நாளில் கூட நாம் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக, பல தேவைகள் உள்ளவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் செபிக்கும் பொழுதெல்லாம் அநேக பலவீனப்படுகிறார்கள், விடுதலை பெறுகிறார்கள். ஆனாலும் அந்த ஜெபத்தை நாம் தொடர்ந்து செபிப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கடந்த நாளில் பார்க்கும் பொழுது ஆரம்ப நாட்களில் சபையில் இருந்த ஆட்கள், அவர்கள் வாலிப பிள்ளைகள், அவர்கள் வேறு வழியிலே சென்று திருமணம் முடித்து ஆண்டவரை விட்டு தூரம் போன அவர்களெல்லாம் இப்பொழுது ஆண்டவர் உள்ளே, ஆண்டவரை எங்களுக்கு ஒரு சுகம் கொடுத்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று ஒரு கொடிய வியாதியில் சிக்கியிருக்கிறார்கள். இப்படி பலர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் கிரியை செய்கிறார். தொடர்ந்து அற்புதங்கள் நடக்கட்டும். அதற்காக நாம் செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை. பேதுரும் யோவானும் அந்த தேவாலயத்தின் முன்பு சென்றது போல வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, பணமும் இல்லை அப்பா. ஆனால் எங்களிடத்தில் ஒன்று, நாங்கள் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிற ஒரு இருதயத்தை தந்திருக்கிறீர். தொடர்ந்து நீ கிரியை செய்வீராக. அவர்களுக்கு ஆண்டவரே நீர் சொல்லி நாங்கள் செபிக்கும் பொழுது இப்படி செபிக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, மருத்துவமனையில் ஐசியூவில் சிகிச்சை பெற்று இயேசுடைய சமூகத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணி செபிக்கும் பொழுது அற்புத சுகம் அளிக்கிற வல்லமுள்ளவராய் இயேசு கிறிஸ்து, நாங்கள் உலகம் முழுவதும் சாட்சியாக அறிவிப்போம் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த வார்த்தைகளுக்காக நீர் அற்புதங்களை செய்து உம்முடைய மகிமை வெளிப்படும் செய்யும்படி செபிக்கிறோம். அருமையான அந்த சந்துரு சகோதரனுக்காக செபிக்கிறோம். அந்த கேன்சர்லேருந்து வருகிற நீர்னாலே அந்த லிவரில் ஒருத்திருக்கின்றாங்க. இன்னும் ஒரு சிலர் லிவர் ப்ராப்ளத்தில் ராஜிக்காக செபிக்கிறோம். இன்னும் சிலர் ஆண்டவர் லங்ஸில் நீர் இருக்கிறதாக சொல்கிறார்கள். இப்படி பலர் ஆண்டவரை சொல்லும் பொழுது எங்களுக்கு அதை கேட்கும் பொழுது வேதனைகளாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சில குழந்தைகள் பலவீனமாக இருக்கிறார்கள். எல்லாரையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரை நீர் தான் தொட்டு சுகப்படுத்துங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஆண்டவரே, பெரிய சகோதரர்கள் இன்னும் ஜுரத்தில் இருக்கிறார்கள். அவர்களையும் நீர் தொட்டு சுகப்படுத்தி கர்த்தருடைய கிருபை வெளிப்படும்படி செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் நீர் அற்புதம் செய்கிறவர் என்பதை எங்கள் மத்தியில் வெளிப்படுத்தி நிரூபித்து கொண்டிருக்கிறீர். அதை செய்யும். இதேபோல் தேவை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த தேவைகளை எல்லாம் சந்தியும் ஆண்டவரே. அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் நடக்கும் பொழுது எங்களுக்கு நீர் எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாயின்னு சொன்ன வசனம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும். படிக்கிற தேவைகளுக்குள்ள எல்லா காரியங்களையும் சந்தியும். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேலை காரியங்களுக்காக வேண்டுதல் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இப்படி செபிக்க ஆரம்பிக்க அதிக பேர் பலவீனங்களிலே வருகிறதை பார்க்கிறோம். இதை கண்டு எங்களுக்குள்ளே சோர்வு வருகிறது. ஆனாலும் இயேசுவே, அந்த நாங்கள் தொடர்ந்து செபிப்போம். சத்ரு தோற்று போவான் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. குறிப்பாக இந்த நாளிலே இந்த முகாம் குறித்து நான் உங்களோட சொன்னதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். நமக்கு இந்த நாட்களே அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இந்த நாம் தான் இடம் கேட்கும் பொழுது வாலாஜாபாத்திலே வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். வாலாஜா என்றால் தூரம். எல்லாம் எப்படியும் செலவு நாம் தான் செய்ய வேண்டும். ஆனாலும் ஆண்டவர்களை கேட்டு எனக்குள்ளே ஒரு புதிய உணர்வோடு இந்த இடத்துல நாம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அழைத்து வாருங்கள். வாலிபர்களையும் வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், தனித்தனி நிகழ்வுகள் நன்றாக இருக்கும். கர்த்தர் நிச்சயமாக அந்த ஒரு முகாமில் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார். அது மாத்திரமல்ல, அதனுடைய தேவைகளுக்காக செபியுங்கள். ஆண்டவர் அதை சந்திக்க வேண்டும். எப்படி சொல்லுகிறது என்று தெரியவில்லை. ஆனாலும் கர்த்தர் மேல் நாம் பாரத்தை வைத்து செபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பார். தொடர்ந்து செபித்து உங்களுடைய ஒத்துழைப்பு ஐக்கியம். முடிந்தால் மாலை 7 மணிக்கு சகோதரர்கள் நாம் 7:30 நாம் கூடினால் ஒரு 7:30 மணிக்கு மேலே கூடிய ஒரு சின்ன ஆலோசனைகளை நாம் செய்வோம். ஊழியர்களாக நாங்கள் திட்டங்களை செலவு பண்ணி செய்திருந்தாலும்
அது அவ்வளோ ஒரு இதாக இல்லை. ஆனால் நாம் இந்த இடத்துல இருக்கிறதுனாலே அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கிறது. இந்த மாலையில் ஒரு 7:30 மணி போல் நாம் கூடி ஆலோசிப்போம். தேவனுடைய சித்தம் நிறைவேறட்டு. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த நாளில் கூட ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனைகளை நான் குறிப்பாக சபையிலே சொல்லிக் கொள்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நாம் ஊழியத்தின் பாதையிலே கடந்து வருகிறோம். சபை என்ன போதிக்கிறது அதை கொஞ்சம் நீங்கள் கவனித்து செயல்படுவீர்களே ஆனால் நிச்சயமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற முடியும் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நான் பின்பற்றுகிற விதங்களை ஆண்டவர் எனக்கு செய்து கொண்டிருக்கிறார். நான் எப்படி வருகிறேன், சில வேளை என்னைய கதையாக சொல்லிகிட்டு இருக்கிறான்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் வேதத்திலையும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை குறித்து, பிதாக்களை குறித்து, முற்பிதாக்களை குறித்து, கோத்திர பிதாக்களை குறித்து, ராஜாக்களை குறித்து, இப்படி இயேசு குறித்து எல்லாம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் நம்ம பார்த்து ஆண்டவர் செய்த மகிமையிட விசுவாசிக்கிறோம். அந்த சூழ்நிலையில் எப்படியெல்லாம் இப்போது ஏனோக் தேவனோடு சஞ்சரித்தான் அப்படின்றோம். அதெல்லாம் அப்போ ஏனோக் தேவனோடு சஞ்சரித்திருக்கிறார் இப்படின்ற அந்த வரலாறுகளை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதே அடிப்படையில் இந்த நாட்களில் அவர்கள் எப்படி தேவனோட சஞ்சரித்தான் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த அனுபவத்துக்கு நாம் வரும். மோசே முச்செடி நடுவில் போய் ஆண்டவரோட தரிசனம் ஆகிறதுக்கு கால் செப்பலோடு போனார், கழட்டி போடணும். இதெல்லாம் தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அவங்க எந்த விதத்தில் செயல்பட்டாங்க என்று. அதே போல் இந்த நாட்களில் நானும் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது சபையை எப்படி முன்னெடுத்து சொல்லணும், சபையில் சில காரியங்களை சொல்லும் பொழுது ஆண்டவர் சில முறைகளை கற்றுக் கொடுக்குறாரு. அது செஞ்சுட்டு வரோம். அதன்படி பார்க்கும் பொழுது எல்லாம் அப்படியே நிறைவேறுகிறது. குறிப்பாக அதிகாலை 5 மணி ஜெபம் என்று சொல்லும் பொழுது அந்த ஏன் குடும்ப அதிகாலைன்னு வரும்பொழுது அதுவும் நிறைய வசனங்களை கொடுத்தார். குடும்பம் குடும்பமாக, கோத்திரம் கோத்திரமாக இருக்கிறது என்பதெல்லாம் அதிலிருந்து அதே போல் ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறோம், ஒரு பாடல்களை பாடுகிறோம். அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது என்னுடைய வாழ்க்கையில். கடந்த நாளில் பார்த்திங்கன்னா நெகேமியா 9ஆம் அதிகாரத்தை வாசித்தோம் வெள்ளிக்கிழமை. அந்த நாளிலே பார்க்கும் பொழுது 27, 28 வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சில நன்மைகளை செய்கிறார், ஜெபிக்கிறதுக்கு ஆட்படை ஏற்படுத்துகிறார். ஆனால் நன்மைகள் பெற்று 28ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் பொல்லாப்பானது செய்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போல் சிலர் இருக்கிறார்கள், நல்ல சில சத்துரு போராட்டம் இருக்கிறவர்களுக்காக சோமணி கொஞ்சம் விடுதலையால் வாங்கி கொடுத்த பொழுது திடீர்னு அவங்க கொஞ்சம் வசதி வந்து கீழே போயிடுறாங்க, டவுனாக போயிடுறாங்க. ஆண்டவரையே தேடி இருப்பாங்க. ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு பண வசதி வந்த உடனே கொஞ்சம் பின்மாற்றத்தில் போயிடுறாங்க. அப்படியெல்லாம் நேரடியாக இருக்குது. அதை தான் ஆண்டவர் சுட்டி காட்டுறார். பார்த்திங்கன்னா இது நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். கடந்த வெள்ளிக்கிழமை அப்படிப்பட்ட ஒரு சம்பவம்னா அந்த பகுதி காலையில் அந்த வேத பகுதி வருது. திடீர்னு நேற்றைய தினத்தில் ஒரு குழந்தை உடல்நிலை சரியில்லைன்னு கொண்டு வராங்க. பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு அதுக்கு முன்னாடியே உடல்நிலை சரியில்லாமல் அவங்க அந்த இல்லத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரை மறந்தாங்க, மருத்துவரை தேடி போனாங்க, மறுநாளைக்கு தான் வர்றாங்க. அப்போ அது வெள்ளிக்கிழமை அது வேத வசனம் சொல்லுது, திருப்பி அதை விட்டு விட்டார்கள். அந்த விசுவாசம் பொல்லாப்பான விஷயம் போல் அந்த ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கை, ஏன்னா பணத்து மேலே நம்பிக்கை, இதெல்லாம் தான் தேவனை விட்டு தூரம் போகிற ஒரு அனுபவம். ஆகவே இவைகளெல்லாம் நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வெளிப்படையாக காட்டுகிறார். நான் அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். அதே போல் இன்றைக்கு வாசிக்குவேன். அதனால் தயவுசெய்து நீங்கள் சபையில் சொல்லுகிறதை நீங்கள் நிறைய கற்றுக்கொண்டு வந்திருக்கலாம், இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். உங்களுடைய வழியில் இருந்திருக்கலாம். ஆனாலும் கொஞ்சம் இதிலிருந்து ஒரு மாற்றம் வருமானதை ஜஸ்ட் ட்ரை பண்ணிப்பாங்க அப்படின்னு தான் நான் உங்களோட சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப கொஞ்சம் எப்படி நம்ம இதில் ஏதாவது ஒரு வித்தியாசம் வருமானதை கொஞ்சம் பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இன்றைக்கி நான் ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆலோசனை நீதிமொழிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த இதை வச்சுட்டு தான் நான் அதை உணர்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா எந்த அளவு நம்ம ஆண்டவரோட சிநேகம் வைக்கிறோமோ, க்ளோஸாக நெருங்கி போகிறோமோ, அது எப்போ அந்த அளவுக்கு அவரும் நம்ம மேலே நேசம் கொள்கிறவராக இருக்கிறார். அதோடு நம்ம அது எப்போ காலையில் தேடணும் அப்படின்ட்டுருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாடலை ஏற்ற நான் சபையில் இருக்கிற பிள்ளைகள் மூலமாக தான் வெளிப்பாடு வரணும்னு ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வசனத்துக்கு ஏற்ற போல் காலையில் அவங்க எடுத்துகிற பாட்டு ஒருத்தர் ஒரு நபர் எடுத்திருந்தாங்க. அந்த பாட்டு அதுதான் மனதுருகும் தெய்வம்னு சொல்லும் பொழுது அதுலேயும் காலையில் நான் கூட அதிகமாக சிந்திக்கலை, பின்பு தான் யோசனை பண்ணேன். காலையில் ஆண்டவரை துதிக்கிற மகிமை அந்த வார்த்தையை அங்கே பார்த்தேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா
சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். காலையில் அதிகமாக ஒவ்வொரு நாளும் எழும்பி தேவனுக்கு என்று முதலிடம் கொடுத்து நாம் செயல்படும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்துவார். ஸோ அதுதான் நான் ஒவ்வொரு நாளும் அதை பின்பற்றும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாரங்கள், வேதனைகள், நெருக்கங்கள் கடந்து போகிறது. தேவன் பயமைப்படுத்துகிறார். இந்த வார்த்தைகள் வரும் பொழுது அதுக்கு ஏற்ற போல் சில சம்பவம் நடக்கும் பொழுது விசுவாசம் எனக்கு வர்த்திக்க பண்ணுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அந்த காரியங்களை அதை பார்க்குறோம். அந்த பாடல்கள், அதே போல் வேத வாசிப்பு. நீங்கள் வேத வாசிப்பு என்று சொல்லும் பொழுது அது மிகவும் முக்கியம். காலையில் ஜெபமும் அந்த வேத வாசிப்பு இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் நேசம் அதிகமாக கொள்ளலாம். என்னுடைய வாழ்க்கை அதுதான் அதிகமாக இப்பொழுது நெருங்க வைக்கிறது. வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை கைக்கொள்ள விசுவாசிக்கிறேன். அப்படியே அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். குறிப்பாக இன்னும் உங்களுக்கு இதன் மேலே ஒரு பற்றுதல் வர வேண்டுமானால், நம்பிக்கை வர வேண்டுமானால் ஒரு காரியத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய நீங்கள் சில வேளை, நானும் ஒரு காலம் அப்படி வாசித்தேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. 10 அதிகாரம் 15 அதிகாரம் அப்படி லைனாக ஆதியாகமம் மட்டும் வெளிப்பாடு வரையிலும் படிச்சுட்டு வந்தேன். இந்த கைடு என் கையில், இந்த கைடு கிடச்சதுலேருந்து இதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ராஜாக்கள் ஆண்டது அப்படி ஒவ்வொன்று வரும்பொழுது இந்த எரேமியாவில் பார்க்கும்போதே மாறி மாறி வருது, சுற்றி சுற்றி வருது. இங்கேருந்து அங்கே போகுது, 7லேருந்து அடுத்து 11 போகிறோம். ஸோ இதை பார்க்கும்பொழுது அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி படிக்க வேண்டிய வேத பகுதி ஏதோ உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன்னு நினைக்க வேண்டாம். என்னுடைய இதை சொல்கிறேன் நான். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16, 17, 18 அதிகாரம். அப்போது இந்த 16, 17, 18 அதிகாரத்தை படிக்கும் பொழுது பாருங்கள், எனக்குள்ளே ஆண்டவர் ஒரு இதை கொடுத்தாரு. இன்றைக்கி 17ஆம் தேதி. ஆமாம், மாதம் 8 ஆனால் இல்லை 17ஆம் தேதி. அப்போ 17ஆம் தேதின்னு எரேமியாவில் வருதுன்னா ஆண்டவர் என்ன இதில் என்ன ஒரு மாற்றங்கள் இருக்குது. இன்றைக்கி இதில் படிக்கிறதுனால என்ன வார்த்தைகள் இதில் நம்ம கிடைக்குதுன்ற ஒரு வாசிக்கும் பொழுதே ஒரு உணர்வு உண்டாகுது. ஆகவே அப்போ அது என்னென்னு பார்க்கணும். 16 நேற்றுக்கு டேட்டு, இன்றைக்கி 17, நாளைக்கு 18. ஸோ அப்படி இன்னும் கொஞ்சம் அது க்ளோஸ் அப்படி நெருங்கிறதுக்கு ஏதுவாக காண முடிகிறது. ஸோ அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த நான் கூட மெசேஜை ஒரு 2-3 வசனம் தான் எடுத்து வச்சுருந்தேன், விசுவாச வார்த்தையை சொல்லி செபிக்கணும்னு. ஆனால் காலையில் பார்த்து திடீர்னு இந்த வார்த்தையை கொடுத்து நீ படிக்கும் பொழுது ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டார். 16ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன். 16ஆம் அதிகாரம் பார்க்கும் பொழுது அந்த நீ ஒரு பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம்னு அவர் எரேமியா விட்டு சொல்கிறாரு. அவர் அது செய்கிறத பார்க்குறோம். ஸோ அதிலிருந்து அதை நம்ம எந்த விதத்தில் எடுத்துக்கொண்டு சொல்ல முடியாது. அடுத்து கீழே பார்த்திங்கன்னா எரேமியா சோதரம் அந்த கீழே 5ஆம் வசனத்தை பாருங்களேன். 5ஆம் வசனம் பார்க்கும் பொழுது அதில் ஒரு மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறத குறித்து இருக்குது. ஸோ இப்படி அதில் எருசலேமில் இந்த ஜனம் என்றென்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன, எங்கடா போகிறீங்க? அதாவது அவர்கள் 2ஆம் வசனத்தில் மனைவி விவாகம் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். 5ஆம் வசனத்தில் அவர்கள் செய்யும் பொழுது எருசலேமை என்ற ஜனம் என்றென்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன, கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள் என்பது. சாரி, இது எரேமியாவில் 8ல் நான் படித்தேன், மன்னிக்கணும். 16ஆம் அதிகாரம், சாரி 16ஆம் அதிகாரம் 5ல், ஆகையால் நீங்கள் துக்க வீட்டில் பிரவேசியாமலும் புலம்ப போகாமலும் அவர்களுக்கு பரிதபிக்காமலும் இருப்பாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்? சமாதானத்தையும் கிருபையும் இரக்கத்தையும் இந்த ஜனத்தை விட்டு எடுத்து போட்டேன். ஆண்டவர் எடுத்துட்டாரு. அதுக்காக நீ போய் அவங்களுக்காக நீ போவாத, ஜெபம் பண்ணாத அப்படின்றாரு. ஏன்னா என்னை விசுவாசாங்க. என்ன நம்ம இது யாருக்கு எழுதுறாரு? இது இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள். ஆண்டவர் அறிஞ்சவங்க, அற்புதத்தை ருசித்தவங்க, ருசிக்காதவங்க இல்லை. புதிய ஆள் இல்லை. வானத்தை அப்பத்தை கேட்டார், அப்பம் வானத்திலிருந்து கொடுக்குறாரு, செங்கடலை கடக்க செய்கிறாரு. எவ்வளோ அற்புதங்களை பார்த்தவங்க, கண்களுக்கு முன்பாக தேவனுடைய வல்லமை ருசித்தவங்க. அவங்க தான் வழி தப்பி போகிறாங்க இன்றைக்கி. அதுதான் உலகம் போயிட்டுருக்கு இன்றைக்கி. அதனால தான் எழுப்புதல் வரல. பாருங்கள், கொஞ்சம் வசதி வந்தோன்னா தலைகளை மாறிடுறோம், கடவுளை விட்டுடுறோம். நீ போவாதன்றாரு. அதை சொல்லாத, விட்டுருன்ற எண்ணம் ஆண்டவரே அனுமதிக்கிறாரு.
சில நேரங்களில் அப்படின்றத அதை பார்க்கும் பொழுது சிந்திக்கிறோம். ஸோ இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது செத்தவர் நிமித்தம் ஏனெனில் இதோ இவ்விடத்திலே நான் உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்கள் நாட்களிலும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் ஓய பண்ணுவேன் சிறு தேவனாகி கருத்து சொல்கிறார். அது அப்படியே இருக்குது. எல்லாமே இந்த மாதிரி வந்து ஆண்டவரே பண்ணுறாரு. உபத்திரம் துன்பங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு பாருங்களேன் 19ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமாகிய கர்த்தாவே புறஜாதிகள் பூமியின் கடையாந்திரங்களில் உம்மிடத்தில் வந்து மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனம் இல்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள் என்பார். பொய். ஸோ இதே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தையில் ஒரு பொய் வரும். அதை நான் அது சொல்கிறேன். இந்த பொய் அப்போ இதை படிக்கும் பொழுதே சில காரியங்கள் இருக்குது, அதை உணர்கிறோம். இந்த பொய் நான் அப்புறம் சொல்கிறேன். அடுத்து 21ஆம் வசனத்தில் பார்த்தா ஆதலால் இதோ இப்பொழுதும் நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு நான் ஏன்னா ஆண்டவரை விட்டு தூரம் போகிறாங்க, மறுதளிக்கிறாங்க, தொடர்ந்து ஆண்டவரோட அந்த அன்பு வைக்க மாட்டேன்றாங்க, ஐக்கியம் வைக்க மாட்டேன்றாங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை போகிறாங்கன்னு சுட்டுறாரு 16ஆம் அதிகாரம். ஸோ 17ஆம் அதிகாரம் என்ன போதிக்குது? நான் அதான் வந்து யோசிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் செய்கிற காரியத்தை எனக்குள்ள விசுவாசம் பெருகுது. நீங்களும் இதை பண்ணுங்கள். நெருங்கிறது சிநேகம் கொள்ளும் பொழுது, ஐக்கியம் கொள்ளும் பொழுது உள்ளார் மகிமை. பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரத்தில் போதிக்கிறது பார்த்தீங்கன்னா யூதாவின் பாவம் இரும்பெழுத்தளி ஆணியினாலும் எல்லாம் சொல்ல எழுதியிருந்தாலும் கொம்பினாலும் பதிந்திருக்கிறது. அவர்கள் எப்படி போகிறாங்க அப்படின்னு சுட்டி காட்டிட்டு பாருங்கள். 5ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அவர் சொல்கிற வேளையில் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுன்றார். நீ யார் மேலே நம்பிக்கை வைக்கிற? மனுஷன் மேலே நம்பிக்கை. அது பார்க்குறோம். அப்படின்னு பார்த்தா இதில் நிறைய காரியங்களை கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குது. அதில் சபிக்கப்பட்டவன் 6:7 யார் மேலே நம்பிக்கை வைக்கணும், அவங்க எப்படி இருப்பாங்க, அவன் அந்த அந்தர வெளியில் கரலை போன செடிகளை போல இருப்பான், அவன் ஒவ்வொரு நிலத்தில் தங்குவான். அப்போ நீ மனுஷன் மேலே நீ நம்பிக்கை வச்சுட்டு இருக்காத, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு 7ஆம் வசனத்தில். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியம். அப்போ உடனே ஓஹோ நம்ம இதுவரையிலும் எதுனத்துலேயும் நம்பிக்கை வச்சுட்டு இருந்தோம். இந்த பிரதர் வராரு, அந்த பிரதர் வராரு, இவர் வராரு, அவர் வராரு, அந்த சிசு வர அவங்க இருக்கிறாங்க, அந்த தலைவருக்கு. நீ இல்லை, நீ என் மேலே நம்பிக்கை வேண்ட அந்த ஒரு வார்த்தை நம்மளை இன்றைக்கி தூண்டுது, ஒரு புதிய அனுபவத்துக்கு நேரம் கொண்டு போகுது. 17ஆம் அதிகாரம். ஓ சரி பரவாயில்ல, இந்த ஒரு அனுபவத்தில் இன்னும் ஆண்டவரை நெருங்க வைக்குது. இதில் பார்க்கணும். அப்போ இதுவரையும் பட்ச நம்பிக்கையெல்லாம் வேண்டாம். ஆனால் 99% ரியலி அதுதான் இன்னும் நம்மளை புதுப்பிக்குது. அப்போ இதை கேட்க கேட்க நமக்குள்ளே ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கு ஏதுவாக இருக்குது. அவன் எப்படி இருப்பான், தண்ணீர் ரெண்டையும் வீட்டில் எப்படிப்பட்ட இருப்பான், மரத்தை போல் இருப்பான், பச்சையான மரத்தால், இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியங்களை நாங்கள் பார்க்குறோம். ஸோ 10 கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் உன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களும் தக்க கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ள திரியங்களை சோதிக்கிறவருமாக இருக்கு. ஒவ்வொருடைய இருதயங்களையும் சோதித்தருகிறார், அவர் உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிறார். அப்படின்னு இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்க கேட்க நம்ம இருதயத்தில் இருக்கிற வேண்டுதல் நினைவுகளெல்லாம் நமக்கு புரியுது, சந்தோஷம் உண்டாகுது. இப்போ பரவாயில்ல. அதில் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது அவர்களுடனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த வாசல்களில் பிரவேசிக்கிற யூதாவின் ராஜாக்களும் எல்லா யூதரும் எருசலேமின் எல்லா குடிகளும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். சொல்லு, இன்னைக்கு சொல்லு, கேளுன்னு. நீ எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை கேளு, ஒவ்வொரு காரியங்களை கேளுங்கள்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறது போகும்போது அதெல்லாம் வாசிக்கும் பொழுது நமக்குள்ளே அந்த உற்சாகங்கள் வந்தது. ஓய்வு நாளில் நீ என்ன பண்ணணும்? கண்டதை சுமந்துட்டு நடக்காத, பரிசுத்த ஓய்வு நாள், கற்பனைகளை கைக்கொள்ளு. ஆண்டுடைய மகிமை 21ஆம் வசனத்தில் இருந்து இருக்குது, கைக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார். 27ஆம் வசனத்தில் பாருங்களேன். 27 பார்க்கும் பொழுது நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படி ஓய்வு நாளில் சுமையை எருசலேமின் வாசல்களுக்கு எடுத்து வராதிருக்கும்படி கேளாமற் போனீர்களாக நான் அந்த வாசலுக்கு தீக்கொளுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ இதில் பார்க்கும் பொழுது என்னென்னா, நீ ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை வச்சு போக சொல்லும் பொழுது நமக்குள்ளே இன்னும் பரவாயில்ல. இங்கே நீதிமொழிகள் 8:17 சொல்லும் பொழுது அவர் சிநேகிக்கிறவர்களை அவர் சிநேகிப்பார். நாம் அப்போ சிநேகிக்கிறதுக்கு என்ன வழி? ஆண்டவர் மேலே வேதத்தை வாசித்து ஜெபித்து அதிகாலையில் தேவனை தேடி அவர் மேலே அன்பு கொள்ளும் பொழுது காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி காட்டுவார் என்ற ஒரு விசுவாசம் வருகிறது. சபையே முடிந்தால் இதை பின்பற்றுங்கள்.
நமக்குள்ளே வளர ஏதுவாக இருக்கிறது. அதோடு முடியவில்லை. 18ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது நாளை என்ற ஒரு நிலைக்கு வருவோம். 18ஆம் தேதி நாளை என்று வரும் பொழுது அதிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை 8ஆம் வசனத்தை சுட்டிக்கார எல்லா வசனம் படிக்கும் பொழுது தான் நமக்கு அது புரியும். நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்கிறாரு, இன்று நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள்வல், நாளை உனக்கு அற்புதம் நடக்கும். நான் செய்வேன், இந்த தண்டனையெல்லாம் கொடுப்பேன்ற நேற்றுக்கு செஞ்சதெல்லாம் நீ மனம் போல போடுறாங்க. என்னை மறந்துட்டாங்க. எனக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுனா விட்டுட்டாங்க. ஒரு காலத்தில் தேடினாங்க, பணம் இல்லாத நேரத்தில், ஆள் இல்லாத நேரத்தில் தேடினாங்க. இப்போ அதை விட்டுட்டாங்க. ஆனால் அவன் வந்தானா நான் மனம் மாறுவேன், மனம் மாறுவேன், மனம் மாறுவேன். என் கோபத்தை எல்லாம் விட்டுருவேன், எல்லாத்தையும் விட்டுருவேன், நல்லது செய்வேன்றார். சபையே, குறிப்பாக நாம் வேத வாசிக்கிறது, செபிக்கிறது அவசியம் என்பதை மறந்து விடாதபடி இருக்க கர்த்தர் விஷயம். அப்படி அந்த ஆசீர்வாதங்களை நாம் அங்கே பார்க்குறோம். அதனால தான் தயவுசெய்து வேதத்தை வாசிங்க, நல்ல செபம் பண்ணுவோம். தேவனோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை நடத்த, நம்மை அற்புதமாய் நடத்துவார், நமக்கு ஆலோசனை தருவார், வார்த்தைகளை கொடுப்பார். கொஞ்சம் இதை பின்பற்றி பாருங்கள், தேவ மகிமையை நாம் காணலாம். நீங்கள் காலையில் எழுப்பினுடனே செபிக்கிறோம். அடுத்து தேவன் ஒரு காரியத்தை சொன்னார். எழுப்பினுடனே நான் ஆண்டவரே இன்றைக்கி எப்படி நடக்கணும் எனக்கு போதீங்க, எப்படி நடக்கணும் எனக்கு போதீங்கன்னு நான் ஒரு நாளுக்கு இந்த வசனங்களை கொடுப்பார். அப்புறம் ஒரு வார்த்தை என்னை கொடுத்தார். செல்லை எடுத்து பார்ப்பேன். இப்போ பைபிளில் சும்மா அந்த ஜோசியம் எல்லாம் அதை எடுத்து பார்த்து என்னை ஃபாலோ பண்ணுவேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லூக்கா 6:38, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அவர் கொடுக்குறவர். அது பார்க்கறது உடனே நான் கொடுக்கணும், என்ன இனி கொடுக்கணும், என் இதயத்தை கொடுக்கணும், என் உள்ளத்தை கொடுக்கணும், இன்னும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். 50 முறை ஜெபிச்சா 100 முறை ஜெபிக்கணும். இந்த எண்ணம் என்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்தோன்னா இன்னும் கொடுக்கணும். லூக்கா 6:38 பார்க்குறோம். அப்படி சொல்லும் பொழுது நான் அந்த எண்ணம் தான் எனக்குள்ளே உற்சாகம் வருது. நான் கொடுக்கணும், என்னை இன்னும் ஆண்டவருக்குள்ளே அர்ப்பணம் பண்ணணும், படிக்கிறது இல்லாமல் இன்னும் படிக்கணும் அப்படின்னு அந்த இன்றைக்கி எந்த அளவுக்கு நான் ஆண்டவருக்குள்ளே என்னை அர்ப்பணிக்கிறேனோ அந்த அளவுக்கு அதோடைய அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும் அப்படின்னு எனக்கு என்ன வருது. நான் கொடுக்கலன்னா, பணம் கொடுக்கலையா, பொருள் கொடுக்கலையா, இன்னும் என்னால் முடிஞ்சதை கொடுக்கணும் அப்படின்னு அளக்கிறார்கள். அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த வார்த்தை அப்படி இருக்குது. இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் எடுத்து போகிறேன். ஆங்கிலம் பார்க்கும் பொழுது ஏசாயா 52:12 அவர் முன்பாக கடந்து போகிறேன்றார். இந்த வார்த்தைகளெல்லாம் அதை பார்த்துட்டு அதை அப்படியே வச்சுட்டு ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு நல்ல ஒரு எவிடன்ஸ், நல்ல ஒரு காரியம் கிடைக்குது. ஆம் சபையே, முடிந்தால் இதை நீங்கள் அதை தொடர்ச்சியாக பின்பற்றி பாருங்கள். ஏசாயா, நீங்கள் தீவிரித்து புறப்படுவது இல்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், சிறுவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப இந்த காரியங்களை எடுத்து அந்த வசனத்தோட நான் பார்ப்பேன். இப்படி சொல்லுது, அப்போ என்ன ஆண்டவரே என்ன அப்படி தியானிப்போம். தொடர்ந்து அந்த காரியங்களை வச்சுட்டு அந்த நாளில் கழிக்க ஏதுவாக இருக்குது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். முடிந்தால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் இந்த வேதத்தை வாசியுங்கள், தயவுசெய்து விட்டு விடாதீர்கள். இப்போ கேட்டால் எத்தனை பேர் வாசிக்கிறீங்கன்னா, நீங்கள் சிலவேளை நான் உங்களை கை தூக்க வச்சுட்டு அவமானப்படுத்த விரும்பலை. நீங்கள் வாசிப்பீங்க, சொல்ல மாட்டீங்க, எதுக்கு இதெல்லாம் போய் சொல்லணும் அப்படின்னு. அதனால் வேண்டாம், விட்டுருவோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் எப்படி பலப்படுத்துகிறார், கர்த்தர் திடப்படுத்துகிறார் என்றதில் பார்த்தீங்கன்னா, யாருண்டு நாதா என்னை விசாரிக்க, யாருண்டு நாதா என்னை விசாரிக்க, உறவுகள் இல்லை நீரின்றி யாருண்டு நாதா, நீரே என் தஞ்சமல்லோ, நீரே என் தஞ்சமல்லோ, யாருண்டு நாதா என்னை விசாரிக்க.
தனிமையில் கதறிய ஆகாரின் குரலை கேட்டி மனம் கசந்து கலங்கி நின்ற அந்நாளின் ஜபத்தை கேட்டி தனிமையில் கதறிய ஆகாரின் குரலை கேட்டி மனம் கசந்து கலங்கி நின்ற அந்நாளின் ஜபத்தை கேட்டி நீரே நல்ல மேய்ப்பன் வேண்டுதல் கேட்பவரே வேண்டுதல் கேட்பவரே யாருண்டு நாதா என்னை விசாரிக்க யாருண்டு நாதா என்னை விசாரிக்க கண்ணீரை பாதையில் நடந்திடும் வேளையில் கரம் பிடித்தீர் என்னை அணைத்தீர் தேற்றுதே உம் கரமே நீரே நல்ல சமாரியன் கண்ணீரின் பாதையிலே நடந்திடும் வேளையிலே கரம் பிடித்தீ என்னை அணைத்தீ தேற்றுதே உம் கரமே நீரே நல்ல சமாரியரே என்னை தேற்றிடுவே என்னை தேற்றிடுவே யாருண்டு நாதா என்னை விசாரிக்க யாருண்டு நாதா என்னை விசாரிக்க அடைக்கலம் தேடி வந்தேன் உன் சிறகால் என்னை மூடு கொள்ளை நோய்க்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காருமையா பாரத்தை உண்மையில் இறக்கி வைத்தேன் விட்டேன் நீரை ஆதரித்தேன் அடைக்கலம் தேடி வந்தே உம் சீரகா என்னை மூடு கொள்ளை நோய்க்கும் பொல்லாப்புக்கும் விலகி காருமையா பாரத்தை உம்மேல் இறக்கி வைத்து நீரே ஆதரித்தீ நீரே ஆதரித்தீ யாருண்டு நாதா என்னை விசாரிக்க யாருண்டு நாதா சபையை விசாரிக்க உறவு
நாதா உறவுகள் இல்லையே நீரிந்தி யாருண்டு நாதா நீரே என் தஞ்சமல்லோ நீரே என் தஞ்சமல்லோ யாருண்டு நாதா என்னை விசாரிக்க அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில நேரங்களில் நம்ம எவையோ நினைக்கிறோம், பல விதத்தில் போகிறோம். ஆண்டவர் நல்லவர். சில காரியங்களை சிந்திக்கும் பொழுதெல்லாம் இந்த வேத வார்த்தைகளும் ஒவ்வொன்றும் யோசிக்கிறோம். தேவன் நடத்துகிறார், அவர் திடப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், அவருடைய அன்பை ருசிக்க வைக்கிறார். அதாவது காலையிலே முதல் ஆறாவதிலே ஒரு சகோதரர் அவர் மூலமாக எனக்குள்ளே இருக்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் நாம் விரும்புகிறதெல்லாம் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலையாய் கர்த்தர் மாற்றணும். சபையில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும். சபையில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மூலமாகவும் ஒரு பெரிய ஒரு அசைவு தேவன் எழுப்புதலை இந்த சபையில் தரணும். அந்த ஒரே வாஞ்சை தான். அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் அந்த ஒரு சகோதரர் எடுத்த பாட்டை அது நான் பிறகு தான் அந்த பாட்டை நான் பாடும்போது தான் அந்த அதிகாலை அந்த இதில் இருக்குது. அந்த முதல் பாட்டில் நான் அன்றைக்கி பாடின பாட்டில். அதனால் சபையார் கொஞ்சம் ஆராதனைக்கு கொஞ்சம் நேரத்தோடு வந்தீங்கன்னா தான் எல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். சபையில் என்ன நடக்குது, என்ன பாட்டு பாடினாங்க என்னென்னு. என்றைக்கும் கடமைக்காக நம்ம பிரயோஜனமே இல்லை. எவ்வளோ சொல்லியும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், அந்த பாட்டு நானும் முதல்ல பாடினாங்க விட்டுட்டேன். இந்த அதிகாலையை குறித்து தான் அந்த மனதுருகும் தெய்வமே நேசையா அதில் இருக்குது. சகோதரரும் சில பாடலில் பாடினாங்க. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த அனுபவத்திலே இருக்குது. உங்களுக்கு தெரியாது, நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கல, கேட்கல. சரி, இருக்கட்டும். இதை கொஞ்சம் பின்பற்றுங்க. தேவன் நடத்துவார். எந்த நேரத்துலையும் தேவன் கிரியை செய்வார். காலை ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது நான் திடீர்னு பார்க்கும்பொழுது அந்த நடத்தின அந்த பிள்ளை ஒருத்தர் அவர் சொல்கிறாரு. அதே போல் ஒவ்வொரு சகோதரரும் சொல்லிட்டு இருந்தார். இருந்தாலும் அதை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். எங்கள் தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது காட்டணும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப அது ஒரு அந்த வார்த்தை என்னை ரொம்ப என்னை அப்படியே எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் உடனே மயப்படுத்தினார். அடுத்து இன்னும் சொல்லும் பொழுது சொன்னார், எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை வேணும் ஆண்டவரேன்னு சொன்னார். அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது அப்போ இந்த செய்திகளையும் பார்க்கும் பொழுது அவர் வாயில் வந்த வார்த்தைகள் அவர் பாடி ஆராதிச்சார். ஒரு 2-3 பாட்டு எடுத்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. ஒவ்வொருத்தரும் இப்படி பண்ணுறாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசுவா 8ஆம் அதிகாரம் ஆயி பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு என்ன நடந்தது. நீங்கள் யாரையும் என் மேலே நீங்கள் எரிச்சல் அடைஞ்சாலும் கோவப்படாலும் நான் ஒன்றும் கவலையப்பட போகிறதில்ல. ஆண்டவர் மேலே பாரத்தை வச்சுட்டேன். சில சூழ்நிலைகள் சிலருக்கு சகோதரர் சொல்லி பலர் எடுக்கணும்னு ஒரு சூழ்நிலையில் வந்தாங்க. அது வேறு இருக்கட்டும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த எரிகோ கோட்டையை பிடிக்கிறதுக்கும் ஆய்பட்டனை பிடிக்கிறது எல்லாத்துக்குமே நடந்ததில் ஒவ்வொருத்தரும் அந்த பாடகர்கள் இசைகள் ஒவ்வொன்றும் இணைந்திருந்தாங்க. களம் ஊதுறவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து செயல்பட்ட பொழுது தான் அற்புதம் நடந்தது. செப்பரேட்டாக இல்லை. ரொம்ப மன உளைச்சல் இருந்தது. அந்த உளைச்சல் இருக்கிறதுக்கு ஏற்றபடி அவர் பேசினார். அதை தான் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த காயப்பட்டதுலேருந்து இந்த ஜெபத்துக்கு வர முடியாமல் இருந்தேன். ஆனால் ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆனால் சிலர் தனிப்பட்ட முறையில் தனியாவது வருவாங்க, சிலர் வேலை இருக்க வராமல் இருப்பாங்க. ஆனால் போன வாரம் ரொம்ப சந்தோஷம் மகிமையாக இருந்து எல்லோரும் வந்திருந்தாங்க. ஆனால் சாத்தம் எவ்வளோ சஞ்சலத்தை கொண்டு வரான்றது உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். வசனங்களும் ஆண்டவர் நம்ம கொடுப்பார் இந்த சூழ்நிலையில் வரும் பொழுது. அப்போ தான் பார்க்கும் பொழுது ஒன்றுமே புரியல. ஒரு ஆள் கூட வரல. ரொம்ப டிப்ரெஸிங் ஆகிட்டேன். அழுதுட்டு ஜோம் பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து நான் இதுக்கு தான் இருக்கிறேன் அப்படின்னு எனக்குள்ளே ரொம்ப எண்ணங்கள் அப்படியே போயிட்டேன். ஓகே, அப்படி போயிட்டு ஜோம் பண்ணிட்டு படுத்துட்டோம். அது நல்லது. அப்போது அதில் திருப்பி பார்க்கும்போது
நான் பாடினா நீ வரக்கூடாது, நீ பாடினா நான் வரக்கூடாதா அப்படின்னு அவங்களுக்குள்ளே இருக்கான். அப்போ அவங்களுக்குள்ள நம்ம ஒன்று சேர்ந்தால் தாங்க எழுப்புதல் உண்டாகும். அது ஒருத்தர் வந்தால் ஒருத்தர் இது இல்லை, முடியாத கண்டத்தில் இருக்கிறோம். அப்போ தான் எனக்கு தெரியுது அவங்க பாட்டு எடுத்தால் அந்த டைமில் தான் அவங்க பாடுவாங்க. சிலர் அது கூட சிலர் வரமாட்டாங்க. இப்படிப்பட்ட இது இருந்தால் சபையில் எழுப்புதல் உண்டாகாது. தெளிவாக சொல்கிறேன், சபை வளராது. ஐக்கியம், யூனிட்டி, ஒரு மனம் அங்கே நின்னா தான் கிரியை நடக்கும். நீ என்ன நான் என்ன இல்லை, வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அப்படியே செயல்படுவோம், ஒரு எழுப்புதல் நிச்சயமாக உண்டாகும். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நெருக்கத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அதாவது நெகட்டிவ், அந்த எதிர்மறையான காரியங்கள் ஆண்டவர் நமக்குள்ளே இதில் இருக்கிறத சுட்டி காட்டுற இதெல்லாம் இருக்குன்றதை நான் எரேமியாவில் சொல்லிட்டேன். அது போதுமானது. இருந்தாலும் இன்றைக்கி செய்திக்காக கொடுத்த வார்த்தைகள் இதை நான் சுட்டி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எரேமியா லூக்கா 8:17 சில 8:17 அதில் அந்த அவர் ஒரு காரியத்தை சுட்டிக்கார். வெளியரங்கமாக்காத ரகசியம் இல்லை, அறியப்பட்டு வெளியிறக்கி வராத மறைபொருளும் இல்லை. எல்லாம் வெளியே வரும், ஒன்றும் மறைச்சி வைக்க முடியாது. நம்ம செஞ்ச தவறெல்லாம் வெளியே வரும்னு சுட்டி காட்டுறேன். எல்லாம் வெளியே ஆண்டோடைய அற்புதம். அதில் பார்த்தீங்கன்னா விளக்க கொளுத்தி அதுக்கு முந்தின வசனம் பின்னாடி அதை நம்ம மறைச்சி வைக்கிறதில்ல, அதை நம்ம வெளிப்படுத்தணும். விளக்கு தண்டின் மேலே வைக்கணும், அது வெளிச்சம் கொடுக்கணும், அநேகர் பயன் பெறணும். அதை விட்டுட்டு நான் தான் இப்படி பண்ணும் அப்படி போனது இல்லை. முந்தின 16ஆம் வசனம் ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினால் மூடவும் மாட்டான், கட்டிலின் மேல் வைக்கவும் மாட்டான், உள்ளே பிரவேசிக்கிற அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேலே வைப்பான். விளக்கு தண்டின் மேலே வைக்கணும். எதுவும் ஒன்றும் மறைச்சி வைக்கிறது இல்லை. தேவன் நம்ம கொடுக்கறதை செயல்படுறதெல்லாம் வெளிப்படுத்தி காட்டணும், செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து இன்னொரு வசனத்தை கூட பாருங்களேன். எரேமியா 8:17 எரேமியா தீர்க்கதரிசி அவர் சொல்லும்போது ஒரு காரியத்தை எரேமியா 8:17 நம்ம பார்க்குறோம். அந்த வார்த்தைகளையும் நாம் சிந்திக்கும் பொழுது நாம் 8:17 அவைகள் உங்களை கடிக்கும். பார்த்தீங்களா, சரியாக நம்ம கடவுளை தேடலைன்னா இதெல்லாம் வருமா? பாஸ்டர் சாமி விட்டு பிரசங்கம் பண்ணான்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது யாருக்கு வருது தெரியுமா? நல்ல அனுபவத்தில் பெற்றவங்களுக்கு வர்றது. இந்த எரேமியா இதெல்லாம் தீர்க்கதரிசி இதெல்லாம் பார்க்கும்போது சிறையிருப்பில் போகிற டைமில் உள்ளவங்க, அற்புதங்களை ருசித்தவங்க, அதிசயங்களை கண்டவங்க, அவங்களுக்கு சொல்கிறாரு. அது எரேமியா படிக்கும்போது அங்கேயே வந்துடுச்சு. இருந்தாலும் இன்றைக்கி பிரசங்க வசனம் இதுதான் கொடுத்தாரு, அதை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அதனால் அவைகள் உங்களை கடிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ரொம்ப விளக்க விரும்பலை, சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். சபையே நாம் எப்படி இருக்க வேண்டும், பல சத்துரு பல வழியில் வருவான் அப்படின்றத சுட்டி காட்டுறேன். இன்னொரு வசனத்தை கூட எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது அதை சில நேரங்கள் அவர் செவி கொடுக்கவே மாட்டார். நம்ம சொல்கிறத கேட்கலனா அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே இதை கண்டாயா, தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறாரு. ஸோ அப்போ நானும் நினைக்கிறேன், ஆண்டவரே நானும் ஒரு தீர்க்கதரிசியாக இப்படி இருக்கணும், ஆண்டவர் சொல்கிறத கேட்கணுன்ற எண்ணம் எனக்குள்ளே வருது. அந்த உணர்வு உங்களுக்குள்ளே வரணும். கண்டாயா, இது இங்கே யூதா வம்சத்தார் செய்கிற அருவருப்பை பாரு. யூதா வம்சம் யார்? யூதா கோத்திரம், யூதா சிங்கம், யூதா ஆண்டுடைய பிள்ளைகள் செய்கிற அருவருப்பை பாருன்ற சொல்லிட்டு, அவர்கள் அற்பமான காரியமா, அவர்கள் தேசத்தை கொடுமையினால் நிரப்பி என்னை அடிக்கடி கோபமூட்டுகிறது, அவர்கள் திராட்சைக்கிளை தங்கள் நாசிக்கு நேராக பிடிக்கிறார்கள். ஏசு சொல்கிறார், நானே மெய்யான திராட்சை செடி, என்னில் கனி கொடுங்கள், என்னில் கனி கொடாத கூடியதற்கு அதை அறுபண். அப்போ திராட்சை ஏசுநாதரை போட்டு நாசப்படுத்துகிறாங்க. எப்படி அவருடைய மகிமையெல்லாம் போகிற மாதிரி இன்றைக்கி எப்படியோ இருக்குது. கடவுளை ஆராதிக்கிற பிள்ளை எப்படி இருக்கணும், உலக ஆடம்பரம், உலக காரியம், உலகத்தில் இருக்கிற அந்த விசுவாசம் போயிடுது, இல்லாததன் மூலம் மோகம் கொள்வது என்ன நாசமாக்கி கொள்ளுகிறார்கள். மனுபுத்திரனை போய் சொல்லுகின்றார். கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். யார் என்ன சொல்ல முடியும், யார் என்ன கேட்க முடியும்? நான் தான் குடும்பத்துக்கு எல்லாம், நான் தான் எல்லாம்.
ஆண்டவரை சுட்டி காட்டுகிறேன். சபையை இந்த நாளில் நமக்குள்ளே அந்த ஒரு உணர்வு ஆண்டவர் நமக்குள்ளே தருவாராக. சகரியாவின் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, சகரியா 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிற இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இங்கே நடந்த காரியத்தை நான் சொல்கிறேன். 17ஆம், ஒருவனும் பிறனுக்கு விரோதமாக தன் இருதயத்திலே தீங்கு நினையாமலும் பொய் யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள், இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும், பொய் ஆண்டவர் வெறுக்கிறார். பொய் இருந்தால் தேவனோட இணைந்து சிநேகம் கொள்ள முடியாது. கடந்த நாளிலே ஒரு நடந்த சம்பவம், இந்த வார்த்தை வந்ததுனால சொல்கிறேன். அதே இது நமக்கு இன்றைக்கி எரேமியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 16ஆம் வசனத்திலே அந்த பொய் வந்தது. கடந்த நாளிலே நான் ஜெபிக்கிற விதங்களை சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சுட்டி காட்டினேன். ஆண்டவரே, பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை நீ சந்தித்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது சிலரை பாயிண்ட் அவுட் பண்ணும்போது சிலரை ஆண்டவர் கொண்டு வந்தார், போதைகளில் இருந்தெல்லாம் மாற்றி கொண்டு வந்தார். அடுத்து ஆண்டவரே நன்றி சொல்லி ஜெபிக்கும் பொழுது, அவர்களும் ஜெபித்தால், நீ ஜெபிக்கிற அவர்களும் ஜெபித்தால் நான் அவர்களுக்கு அற்புதம் செய்வேன், திருமண காரியங்களுக்கோ எல்லா காரியங்களுக்கும் அப்படின்னு அவர்களை ஜெபிக்க உண்டு என்று சொன்னார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த மகிமை அவர்கள் செய்யணும். அதே போல் இன்னொரு குடும்பத்துக்காக அது சொல்லும் பொழுது சிலரை பாயிண்ட் அவுட் பண்ணும் பொழுது, அங்கே ஆண்டவரே விசுவாச குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகளை நீக்கி ஐக்கியத்தையும் ஒரு மனதையும் கட்டளையிடும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது திடீர்னு பார்க்கும் பொழுது ஒரு வாரம் 2 வாரமாக அந்த பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் கொண்டு வந்தார். அங்கே இருக்கிற ஐக்கியம் ஒரு மனம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் கடந்த நாளில் எப்படி சுட்டி காட்டுறாரு பாருங்க. போய் ஏன் ஆண்டவரே இந்த நடக்கலை, அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலை, ஏன் இங்கே அற்புதம் நடக்கலை, ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்க, ஏன் இந்த வியாதி சுகமாகலை, நீங்கள் சுகப்படுத்துகிறவர் தானே அப்படின்னு நான் கேட்கும் பொழுது கடந்த நாள் ஒரு சின்ன சம்பவம் என்னென்னா, நாங்கள் இந்த வாகனம் ஆண்டவர் கொடுத்த வாகனத்தை எடுத்துகிட்டு நாங்கள் அந்த திடீர்னு டேட்டு தெரியாமல் போன வாரம்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம் நான் போயிருந்தேன். சும்மா தற்செயலாக போகலான்ட்டு பரவாயில்ல தெரியும். ஆனால் வழியில் வண்டி மாட்டிடுச்சு. அங்கே ஒரு இருட்டில் மாட்டி ஒரே மழை, அப்படியே எடுக்க முடியாத சூழ்நிலை. அப்போ தான் ஒரு நபரை கான்டாக்ட் பண்ணி அவங்க வந்து கொஞ்சம் கொண்டு போவாங்கன்னு மெக்கானிக்கல் ட்ரை பண்ண கிடைக்கல. இதெல்லாம் சொல்கிற இது உள்ள நடந்த நிகழ்ச்சிகள். ஒரு நபரை கூப்பிடும் பொழுது ஃபோன் அடித்து அவங்க வந்தாங்கன்னா டோ பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா அவங்க வீட்டில் இருந்து சொல்கிற ஒரு வார்த்தை, அவங்க வந்து 4 காலில் இருக்கிறாரு தெரியுது, ஆண்டவர் காட்டுறாரு, இல்லை வெளியே போயிட்டார், செல்லை வச்சுட்டு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க, போய் சொல்கிறாங்க. நானும் கெஞ்சி பார்க்குறேன், சரி வந்த உடனே வர சொல்லுங்கள், வந்த உடனே வர சொல்லுங்கள், மணி 10 ஆகுது. ஆனால் இல்லை, அவர் இல்லை, வந்தால் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பொய் பாருங்கள். இந்த பொய் இருந்தால் அங்கே அற்புதம் நடக்குமா? பாதம் நடக்க முடியலன்னு காலில் கட்டி இருக்குது. பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலை. பிள்ளைக்கு ஒரு முதுகில் பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு ஒரு காயம் இருக்குது. நம்ம ஜெபம் பண்ணுறோம், எப்படி கேட்கும்? இருக்கிறீங்களா, கவனிக்கிறீங்களா? உங்கள் சுயத்துக்கு போனால் உங்கள் விருப்பம் போல் பண்ணிவிட்டு போய் பித்தளை விட்டு உங்கள் பணம் இருக்குது, வசதி இருக்குதுன்னு போனால் ஜெபம் கேட்காது. நேற்று ஒரு குழந்தை சாயங்காலம் ஜெபம் பண்ண வந்துடுச்சு, பார்த்து சிரிக்கிற பிள்ளை ஓன்னு ஒப்பார வச்சு அழுது. நான் விட்டுட்டு போயிட்டேன், என்னன்னு தெரியல, போயிடுச்சு. நைட்டு பேசுகிறார் ஆண்டவர். வந்தது வெள்ளிக்கிழமை, முன்னாடி சொல்லிட்டேன் ஜுரம் வந்தது. அப்போது ஒரு வார்த்தை பார்த்து பிள்ளைக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னு. சிலர் எங்கேருந்து சொல்கிறாங்க, நேற்று கல்லறை தோட்டத்தில் இருக்கிறேன், எங்கள் அம்மா இறந்துட்டு அங்கே போய் ஏதோ ஒரு அவங்க பிரதேஷ் கூப்பிட்டாங்கன்னு போயிருந்தேன். அங்கே சிலர் உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணுறாங்க, என்னால் பேச முடியல. அப்படியா, நான் உடனே கூப்பிட்றேன். ஏன்னா தோட்டத்தில் இருந்து கல்லறை தோட்டத்திலேருந்து ஜெபிச்சா அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா? அப்படியே வச்சுட்டு நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு வந்து வெளியே வந்து பார்த்து ஜெபிக்கிறோம், எங்கே இருந்தாலும் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கிறப்போ இரவு பேசுகிறாரு. பார்த்தா ஏன்டவர் அந்த பிள்ளை அழுது கொண்டு போயிட்டா ஒரு உடனே கொடுப்பீங்களா? அதுன்னு பார்த்தா என்னைக்குப்பா கூட்டிகிட்டு வந்தாங்க உள்ள, நீ வாங்கிட்ட எப்போப்பா ஜெபத்துக்கு வராங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டவர் பேசுகிறாரு. அங்கே பொய் சொல்லலை, நம்ம மனம் போல போகல போயிடுறோம். பொய் இன்னைக்கு அங்கே அற்புதம் நடக்கலைங்க. சுட்டி காட்டினார். நேராக அந்த குடும்பத்தை கூப்பிட்டு சொல்லிட்டேன், ஒரு ஆளுக்கு இல்லை சபைக்கு பொய் இருந்தால் தேவனோட ஐக்கியம் கொள்ள முடியாது. பொய்யான இடாத, உள்ளதை உள்ளதுன்னு பேசு. உண்மை கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாக இருந்த அநேகத்துக்கு மரியாதையாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். தேவனுடைய மகிமை வெளிப்படும். இருந்தால் சேவை, இல்லைன்னா விடுவோம். கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். ஆண்டவர் நல்லவர். இதான் ஆண்டவர் சுட்டி காட்டுறார். கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த என்னை ரொம்ப டச்சிங்காச்சு. அந்த காரியங்களை நினச்சி அழுதேன். ஆனால் அந்த நபர், நான் என்ன இந்த நபரை எதிர்ப்பானோ அந்த நபரே ஆண்டவர் கொண்டு வந்தார். வந்து நஷ்டம் ஆகிடுச்சு தான். வந்து போடக்கூடாத இடத்துல பெல்ட்டை போட்டார், ஒடிச்சுன்னு கேஸ் இதை கட் ஆகிடுச்சு. ஒரு 3500 அது தனியாக செலவு.
பரவாயில்ல, அவர் வாயிலே ஆண்டவர் உண்மையை சொல்லிட்டாரு. அப்போ தான் பேசுகிறாரு, பத்தியா மகனே உன்னை எப்படி கைட் பண்ணுறேன் பார்த்தியா, இவ்வளோ செலவு கொடுத்து எடுத்து இவங்களுக்கு ஜெபம் கேட்கலன்னு நீ என் மேலே எரிச்சல் படுற, கோவப்படுற, அவங்கள்ட்ட உண்மை இல்லைன்றதை சுட்டி காட்டினேன் பார்த்தியா. அவர் சொல்கிறார், நான் எத்தனையோ பேருக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒருத்தரும் வரமாட்டேன்ட்டாங்க, அப்புறம் தான் நான் வந்தேன்றார் ஒரு ஆமேன். அவர் சொல்கிறாரு, எப்படி இருக்கு பாருங்கள், உண்மையை வெளிப்படுத்தி காட்டுறாரு. தோத்துறோம், டோ பண்ண முடியாது, தெரியாதவனே உட்காந்து ராத்திரி இந்த கவச்சு வந்துடுறோம். அத்தனை நல்லவர். ஆண்டவரோட நேசம் வச்சு பாருங்கள், அவர் நடத்துகிற அவருடைய வார்த்தை நம்ம புடமிடுது, வழி நடத்தும். ஆம் சபையே, இதெல்லாம் ஒரு எச்சரிப்பு வரணும். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் இந்த நாட்களில். 17ஆம் அதிகாரம் எரேமியாவில் சொன்னார் அல்லவா, மனம் மாறுகிற ஆண்டவர் நம்மோடு உண்டு. நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாஸ்டர் இவ்வளோ நேரம் இஞ்சியாக அரைச்சி கலக்கி கொடுத்தீங்க, இதை எங்களுக்கு கேட்குறதுக்கே செவி இல்லை, அப்படி தானே? இஞ்சியா, அது வேறு என்ன சொல்கிறதுக்கு? எப்படி இவ்வளோ கசப்பை கொடுத்துட்டு இப்படி சொன்னால் நாங்கள் எடுத்துக்கோமா? இந்த கசப்பு உள்ளே போனால் தான் அது சீர்படும், பரிசுத்தமாக்கப்படும். கர்த்தர் சொல்கிற காரியம். ஏன்னா நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் ஆண்டவருடைய வசனத்தை கைக்கொள்கிறேன். ஒரு சின்ன வாகனம் கூட இங்கே நிற்காது. சபையில் ஒரு விசுவாசி நல்ல வசதி உள்ளவங்க வந்தாங்கன்னா அடுத்த வாரம் வரமாட்டான், போயிடுவாங்க. ஆசீர்வாதம் போயிடுவாங்க, நல்ல செழிப்பாகி போயிடுவாங்க, திருப்பி வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். கர்த்தர் இந்த நேரத்தில் நம்முடைய சர்ச்சுக்கு முன்னாடி ஆண்டவரே வாகனம் நிறுத்துறதுக்கு எங்கே பார்க்கிங் பிளேஸ் வேணும்னு செபின்னு சொல்லியிருக்கிறார். சிலர் சொல்லிட்டாங்க வண்டி கூட இடம் இல்லைன்னு சொல்கிற அளவில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். தப்பாக எடுக்காதீங்க, உண்மையாக சொல்கிறது. ஆண்டவர் செய்கிற மகத்துவம், ஆசீர்வதிக்கிறாரு. நானும் 3-4 வேனு வச்சுருந்தேன், கார் வச்சுருந்தேன், அப்போ கூட எனக்கு ஒரு பெருசாக தெரில, அதெல்லாம் ஏதோ ஓட்டினோம். ஆனால் இப்போ ஆண்டவர் கொடுக்குற மகிமை பெருசு. ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன், அதை கைக்கொள்கிறேன், ஜெபிக்கிறேன், அதை பின்பற்றுறேன், உபத்திரம் ஆனால் எல்லாம் சகிக்கிறேன். கர்த்தர் உயர்த்திற ஆசீர்வதிக்கிறேன். உங்களையும் அது மாதிரி செய்யார். பொறாமை இல்லை, சந்தோஷப்பட. தேவநாமம் மகிமைப்படும். ஆண்டவர் இந்த நாளில் சொன்ன காரியத்தை உங்களுக்கு விசுவாசத்துக்காக சொல்கிறேன். இந்த சபையை கொண்டு கர்த்தர், இங்கே இருக்கிற நம்மை கொண்டு, சில வேளை பின்னு வாங்கி போன பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் சொன்னது போல் ஆண்டவர் செய்வார். அவர் மனம் மாறுவார், அதை இது செய்வார். ஆண்டவர் அதை செய்வார். யாத்திராகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறது என்ன என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். விசுவாசம் இருக்கிறதா, நம்பிக்கை இருக்கிறதா, பரிசுத்தம் இருக்கிறதா, ஆண்டவரோடு நெருங்கி சிநேகம் கொள்ளுகிறது என்ன வைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? உலகம் இருக்கிறதா, ஆடம்பரம் இருக்கிறதா, உல்லாசம் இருக்கிறதா, பாவம் இருக்கிறதா, எதை பற்றி கொள்ளுகிறீர்கள்? பாருங்கள், கர்த்தர் சொன்னார், மோசே தன்னுடைய உலகத்தில் இருக்கிற பார்வோனுடைய அனித்தியமான காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு, அந்த வேண்டாம் எனக்கு வேண்டான்னு விட்டுட்டு வந்தார். கர்த்தரை தேடினார், போனார், பாதரட்சியை கழட்டினார். கர்த்தர் கொடுத்த மகிமை, அவர் கையில் ஒரு கோலை கொடுத்தார். அந்த கோலை அவரோட போகலை, அந்த கோலை யார்கிட்ட திருப்பி ஆரோனிடத்துலேயே அந்த கோல் போகுது. ஆரோனும் கோலை வாங்கி வச்சுக்கிறாரு. மோசே கோல் துளுக்கல, ஆரோன் கோல் துளுக்குது இல்லையா? ஆனால் அங்கே நடக்கிற விஷயம் கர்த்தர் தான் சொல்கிறார். இன்றைக்கி சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையாக நீங்கள் நினச்சிக்கிடுங்க. அப்படியே செய்தார்கள். ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான். அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருக ஜீவன் மேலும் பேன்களாய், எகிப்து தேசம் எங்கு பூமியின் புழுதி எல்லாம் பேன்களாயிற்று. அற்புதம் நடக்குது. பார்வோனுடைய இருதயம் கடினப்படுது. இஸ்ரவேல் ஜனங்களை விடமாட்டேன், நான் அடக்கி வைப்பேன் என்று சொல்லுகிறார். என் ஜனங்களை ஆராதிக்க விடு என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய அற்புதங்கள் நடக்கிறது. ஆனால் அவன் முடியாது என்று அவனுடைய பணப்பெருமை, அவனுடைய ராஜ பெருமை, அவனுடைய அதிகாரத்தை அவன் அடக்கி பார்த்தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் எல்லாவற்றையும் உடைத்தார். அதனுடைய ரகசியம் என்ன? முந்தின வசனத்தை பார்க்கும்பொழுது மோசே ஆரோனிடத்தில் சொன்ன மாத்திரத்தில் ஆரோன் அந்த கோலையை எடுத்து அடித்தான். மோசையினிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தர் பேசுகிற ஒரு மனுஷியா மாறணும், அந்த சத்தத்தை கேட்கிற ஆளா மாறணும். எரேமியாவிட்ட சொன்னார், எச்சரிப்புகளை சொன்னார். எசேக்கியாவிட்ட எச்சரிப்புகளை சொன்னார். சகரியாவிட்ட எச்சரிப்புகளை சொன்னார். இங்கே மோசையோடு சொல்லுகிறேன். இதுதான் இந்த அனுபவத்துக்கு நம்ம மாற்றப்படணும். கர்த்தர் செய்வார்னு விசுவாசிக்கிறேன். நீ ஆரோனிடத்தில் நோக்கி உன் கோலை நீட்டி புழுதியின் மேல் அடி என்று சொல் என்று சொன்னார். அப்பொழுது ஆரோன் அடித்தான். அங்கே அற்புதம் நடந்தது. இன்றைக்கு அடிக்க ஆயத்தமா? கர்த்தர் சபைக்கு சொல்கிறது, நான் ஒன்றும் உதவாத ஒரு பாஸ்டர், உன் கையில் இருக்கிற விசுவாசம், நம்பிக்கை, பரிசுத்த, நீதி, இவைகளை வச்சு கர்த்தரை தேடு.
கர்த்தருடைய முகத்தை காண முடியும். கர்த்தருடைய அற்புதம் நடக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் வாக்கு கொடுக்கிறார். ரெண்டாவது இன்னொரு காரியத்தை கர்த்தர் சுட்டி காட்ட விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே கர்த்தர் சொன்ன ஒரு காரியம் இது. நீ நம்பினால் அற்புத மாதிரியாக இது ஒரு வெளிப்படுத்தி காட்டுகிறதாக இருக்குது. ஒரு அற்புத மாதிரியாக ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். மத்தேயு 8:17 சோதரர் ஒரு மாதிரி அவர் தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு தம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியில் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அதுக்கு முந்தின வசனங்களை பாருங்கள், பிந்தின வசனம் பாருங்கள். இயேசு அசுத்த ஆவிகளை துரத்தினார், அற்புதம் அதிசயங்கள் நடந்தது. ஆம், அஸ்தமானம் முழுவது பிசாசு பிடிந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவருக்காக இந்த நிதி வந்தது, அவருக்காக இந்த உபத்திரம் வந்தது. 17ஆம் வசனம் அவருக்காக வந்தது. பாருங்கள் வருது. அவர்கள் பார்க்கும் பொழுது இந்த சம்பவத்தை நான் பார்க்கிறோம். 17ஆம் வசனத்தில் அவர் தாமே தம்முடைய பலவீனங்களை சுமந்தார், தாமே ஏற்றுக்கொண்டு தம்முடைய நோய்களை எல்லாம் அவரே சகிச்சார். அவரை யார் உண்டு என்ன நேசிக்க, பாடுகள் அவரே, யாருமே இல்லை, கூட இந்த சீசனும் இல்லையே. எல்லாரும் நான் அறியேன்ல எல்லாம் சகிச்சார். நிறைவேறும்படி வேதவசனம் சொன்னது, நீ பாடுபடணும், உபத்திரவப்படணும். நீ ஒரே பேர் என்ன செல்லகுமாரன் தான். ஏசாயா 9:6 சொல்லுது. என்ன சொல்லிச்சு? அதே தான் இங்கே சொல்லுது. ஏசாயா சொன்னது நிறைவேறு. அவர் சமாதான பிரபு, அதிசயமானவர், நித்திய பிதா, எல்லாம் உள்ளவர் தான். ஆனால் நீ பாட அனுபவிக்கணும்ப்பா, உபத்திரம் அனுபவிக்கணும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து செயல்படும் பொழுது தான் புடமிடும் பொழுது விசுவாசம் புடமிட வேண்டும். விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். விசுவாசம் பரீட்சிக்கப்பட வேண்டும். விசுவாசம் நம்பிக்கை நமக்குள்ளே கிரியை செய்து வேரூன்றி ஆளப்பட வேண்டும். அப்பொழுது தான் அடுத்த அற்புதம், அடுத்த ஊருக்கு போகலாம். ஆண்டவர் செஞ்சார். அடுத்த எல்லைக்கு கடந்து போகிறார். நீ அடுத்த ஆசீர்வாதத்துக்கு போக கர்த்தர் நம்மை நடத்துவார். 18ஆவது வசனத்தில் அதான் சொல்கிறார், நான் ஒன்று அப்படி செய்வேன்றாரு. நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியே செய்வார். 18ஆம் வசனம் அவர் எல்லையை தாண்டி அடுத்த கிராமங்களுக்கு போய் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவு. பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்நிறது கண்டு இயேசு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். திரளான ஜனங்கள் கர்த்தர் செய்வார். அவருடைய மகிமையை காணுவோம். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சபையே, இது நம்ம சபை மூலமாய் கர்த்தர் செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் விசுவாசிக்கிறவர்கள் ஒவ்வொரு மூலமாக இந்த அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அதுதான் என்னுடைய வாஞ்சை. நிச்சயமாக எனக்கெல்லாம் நான்லாம் இப்படி ஒரு இதாக இருக்கணும்னு நான் எனக்கு இல்லை. கர்த்தர் எப்படியாவது நம்முடைய ஜனங்கள் மூலமாக அதை காணணும். அவங்க மூலமாக அற்புதம் நடக்கணும்னு தான் இருக்கு. அது நீங்கள் ஒரு முழம் தாண்டினா நான் 2 முழம் தாண்டதுக்கு ஆண்டவரிடத்தில் நின்று கேட்பேன். ஆமாம், அதுக்காக விட்டுற மாட்டேன். இப்போ 2 இதெல்லாம் வந்த உடனே எனக்குள்ளே இன்னும் 200 முறை ஜெபிக்காதே நீ படுத்தேன்னா அவ்வளோதான்னு கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். காலையில் எழும்பி 200 முறை ஜெபம் பண்ணிட்டு தான் வந்து நிற்கிறேங்க. சொகுசில் வரல. ஆண்டவர் செய்கிறது என்ன? அங்கே ஆண்டவர் சீசர்களை நடத்தினார். அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் இந்த அற்புதம் நம்ம கொண்டு கர்த்தர் செய்வார்? ஏன் சபையில் கிரியை நடக்கலை? ஏன் பாஸ்டர் நீ? என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்கிறார். பெருமைக்காக சொல்ல முடியாது, செய்கிறார். வெளிப்படையாக இல்லை, செய்கிறார். ஆனாலும் தேவனுக்குள்ளே இருக்கட்டும், இதில் மேலானவைகளை காண கர்த்தர் செய்வார். அவர்கள் சபையில் நடக்க போகுது. ஒருமனப்பட்டு எல்லாருக்குள்ள ஒரு ஐக்கியம் இருந்து பார்க்கட்டும். இது யார் என்ன சொல்லி நீ என்ன சொல்லி நான் கேட்குறது? எனக்கு வேலை இருக்குது, நான் போவேன். பரவாயில்ல, பரிசுத்த ஓய்வு நாளில் போய் வேலை செஞ்சுட்டு வாங்க, நமக்கு காணிக்க நிறைய வரும். அப்படி பெட்டி நிரம்பலையே, அதெல்லாம் எனக்கு வேண்டாங்க. உங்கள் வேலையை காப்பாற்ற போங்க, நான் அதுக்கெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். கர்த்தர் இன்றைக்கி ஆண்டவர் செய்ய போகிறார். இந்த அற்புதங்களை செய்வேன்றார். இந்த அற்புதங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்கன்றார். பாருங்களேன், நடந்த நிகழ்ச்சி என்ன? இது கொஞ்சம் சாத்தியமாக இல்லை, கஷ்டமாக தான் இருக்குது. கேட்குறேன், காலையில் எழும்பி ஆண்டவர் சொல்கிறாரு, ஜெபம் பண்ணுறதெல்லாம் கேட்கும் பொழுது கேட்குறேன், ஆண்டவரே சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், பொருளாதார ஆவிக்குரிய ஆத்தும பாக்கியத்தினால நிரப்பி தருகிறேன் என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்துன்னு ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். சொன்னார், இப்படி ஜெபம் பண்ணுறாரு, செய்கிறாரு.
என்னிடத்தில் ஒரு இடத்துல ஜெபிக்கிறவர்களுக்கு அற்புதம் செய்வேன் என்று சொல்லி ஜெபி என்று உணர்த்தினார். ஜெபித்து கொண்டிருக்கிறார், அற்புதம் செய்கிறார் கர்த்தர். அந்த ஆண்டவர் நம்மத்திலே செய்வார், விசுவாசிக்கிறேன். திரளான ஜனங்கள் அங்கே பாருங்களேன், போய் கையை வச்ச உடனே இந்த விசுவாசம் உங்களுக்கு வேணும், இந்த பரிசுத்த கரமாக இருக்கணும். கையை வச்ச மாத்திரத்தில் அங்கே பரிசுத்தாவியை பெற்றார்கள். சீமோன் வந்து பணத்தை கொண்டு வந்து கொடுத்து கேட்குறான், நீ யாரை நம்பி இருக்கிற? பணத்தை நம்பி இருக்கிறியா, மனுஷனை நம்பி இருக்கிறியா, உலகத்தை நம்பியா? எனக்கு இப்போ 1.5 லட்சம் ரூபா வேணும். கர்த்தர் என்ன கொடுக்குற வார்த்தை இதுதான். மன்னிக்கணும், செக்ஷனில் கேட்டால் பாஸ் இது. நான் கிராமத்தில் இருக்கிறேன், கோச்சிக்காதீங்க. எங்கே இருக்கோம்? நாங்கள் கிராமத்தில் இருக்கிறோம், நம்ம பட்டணத்தில் இருக்கிறோமா? 33,000 ரூபா தாங்க வாக்கு பண்ணாங்க. ஆண்டவர் என்ன கொடுக்குற விசுவாசம். உடனே நீங்கள் பயந்துடாதீங்க. சீமோன் பணத்தை கொண்டு வந்து எனக்கு இந்த வரம் வேணும்னு கேட்குறான். நம்முடைய ஆண்டவர் பெரியவர், செய்து முடிப்பார். இன்றைக்கி அந்த விசுவாச நம்பிக்கை இருந்தால் நீங்கள் உங்கள் கையை கொண்டு போய் வச்சு பாருங்கள். உங்கள் கணவர், நான் ஒன்றும் இல்லை, எங்கேயும் போகிறதில்ல, ஒவ்வொருத்தரும் என்னென்ன தோத்துறோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவரை விடாதபடி பற்றி கொள்ளுவோம். இந்த அற்புதங்களெல்லாம் நம்ம மூலமாக ஆண்டவர் நடக்கும். எனக்கு நம்பிக்கை உண்டு. இங்கே இருக்கிற சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? கண்களை மூடி செபிப்போமா? செபிப்போம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ செய்ய நினைத்தது தடைபடாதப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். தகப்பனே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வேன். என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வேன். எப்போதும் எவ்வேளையோ உம்மை துதிப்பேன். எவ்வேளையோ உம்மை துதிப்பேன். என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வேன். என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வேன். அவர் எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். மாண்பு மிக்கவர், மிகவும் பெரியவர். தாழ்ந்தோரை உயர்த்துகிறார், விழுந்தோரை தூக்கி விடுகிறார். ஏற்ற வேளையில் அனைவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். இந்த பாடல் என்ன அதிகமா? அடுத்து இன்னொன்னு, ஆமாண்டவரே தகப்பனே, ஆமாண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீங்க கிரியை செய்கிறவர். ஜெபிப்போம். தேவன் அதிசயங்களை செய்கிறவர். கடந்த வெள்ளிக்கிழமை முன்னாடி இப்படி தான் ரொம்ப மன உளைச்சல் இருக்கும்போது, இன்னைக்கு ஐ திங்க் 904 days. ஸோ இருக்கும் பொழுது சில வார்த்தைகளை கொடுத்து
என்னை அப்படியே ஜெபிக்க வச்சார். ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அதை பாடலாம் சின்ன பாடி மையப்படுத்தின அப்படி விட்டுட்டேன். அடுத்த இதுக்கு போனேன். ஸோ இந்த பாடல் ஒரு கவி பாடுவோம். நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தானே நம்பியுள்ளே, உம்மைத்தானே நம்பியுள்ளே, நம்பத்தக்க தகப்பனே. பாட நேரம் இல்லை. வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். உம் சமூகம் குடியே இருந்து சத்தியத்தை உணவாக வைக்கிறேன். வசனம் தியானம் செய்து உம் வார்த்தையால் வாழ்கிறேன். 99% அதுதான் என்னை இப்போ வாழ வைக்குது. இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவீர். ஒப்படைத்தேன் வழிகள் எல்லாம் உண்மையை சார்ந்து. ஆல்ரெடி ரெடி. வழிகளெல்லாம் ஒப்புவிக்கிறீங்களா? மனம் போல வர்றது போக்கெல்லாம் விட்டுருங்க. ஒரு தீர்மானம் விடுங்க. ஆராதனைக்கா 10 மணிக்கு நான் போய் உட்காருவேன். நீங்கள் நன்மையை காண முடியாதுங்க. நீங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டாங்க. நான் அதெல்லாம் விளக்கலை. நீதி நேர்மையெல்லாம் பட்ட பகல் போகலாம். நீ எனக்கு இருப்பதனால் எல்லாமே செய்து முடிப்பீர். இயேசு எனக்குள்ளே இருந்தா, நமக்குள்ளே இருந்தால் கர்த்தர் இதை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசிங்க, நம்புங்க. இந்த பல்லவி இது இருக்கட்டும். இந்த பல்லவி ஆண்டவர் அற்புதமே, அதிசயமே, ஆச்சரியமே, இந்த 3 வார்த்தையை கொடுத்தார். இந்த வார்த்தையை சொல்லி நீ என்னை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். பிள்ளைகளை அங்கே சபையிலே நீ சொல்லினார். நாங்கள் பாடின வெள்ளிக்கிழமை அந்த 3 வார்த்தைகளையும் ஆண்டுடைய மகிமை, அற்புதமே, அதிசயமே, ஆச்சரியமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதமே, அதிசயமே, ஆச்சரியமே. அல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ராகம் சில நேரத்தில் வருது போகுது. இருந்தாலும் நம்ம அந்த வார்த்தையை விடாதபடி அற்புதமே, அற்புதம், 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 அதிசயம், 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 ஆச்சரியம், ஆச்சரியம், ஆச்சரியம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அற்புதம், அதிசயம், ஆச்சரியமே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அற்புதம், அதிசயம், ஆச்சரியமே. எல்லாம் பாடுவோமா? அற்புதம், 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 அதிசயம், 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 ஆச்சரியம், ஆச்சரியம், ஆச்சரியம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அற்புதம், அதிசயம், ஆச்சரியமே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அற்புதம், அதிசயம், ஆச்சரியமே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அற்புதம், அதிசயம், ஆச்சரியமே. அற்புதம், 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 அதிசயம், 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 ஆச்சரியம், ஆச்சரியம், ஆச்சரியம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அற்புதம், அதிசயம், ஆச்சரியமே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அற்புதம், அதிசயம், ஆச்சரியமே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அற்புதம், அதிசயம், ஆச்சரியமே. தயவு செய்து இந்த 3 வார்த்தையும் வீட்டில் சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க. சத்துரு ஓடி போவான். இதை சொல்லிட்டு உங்க கணவர் மேல கையை வச்சு பாருங்களேன். ஐயோ, முழிச்சு பார்த்தாருன்னா தவட மேல 2 தருவார். ஆண்டவர் இன்னும் உள்ள நாட்கள்ல நம்ம ஒவ்வொருவரை கொண்டு அவர் மனம் மாறுவேன் என்றாரு. இன்னைக்கு சொல்லிட்டாரு. அற்புதம், அதிசயம், ஆச்சரியமான காரியங்களை வெளிப்படுத்தி காட்டுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நிறைவேற்றி முடிப்பார். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீ கிரியை செய்யும். இந்த ஊழியம் உம்முடையது ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
அது எங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். எங்கள் சபையில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தணும். உங்களுடைய நாமம் மகிமைப்படணும். ஒரு எழுப்புதல் உண்டாகணும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் சகல வாரங்களையும் வருவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய நினைக்கும் இன்னும் சதா காலங்கள் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அந்த யாவருக்கு இயேசு சாயங்காலம் வாங்க கூடி பேசுவோம். அக்டோபர் 2ஆம் தேதி மதுரைக்கு போகிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆயிட்டம்